ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். என்னென்ன பிள்ளைகள், இது வந்துட்டு இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுகின்ற இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் 2025 இந்த வருடத்துக்குரிய மாணவர்கள் இருக்கீங்க. இப்போ இந்த வருஷத்தினுடைய இறுதி ஒரு கருத்தரங்கு தான் இப்போ நடக்க போகிறது. இதில் என்ன விஷயம்ண்டா, இப்போ இது வரைக்கும் நீங்கள் வேறு சில சில கிளாஸுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பீங்க, போயிருப்பீங்க. அதே போல வேற வேற செமினார். யாரு சொல்லுங்க. ரைட், கொஞ்சம் மைக்கை ஓப் பண்ணுவீங்க. ரைட். வேற வேற கிளாஸுக்கு போயிருப்பீங்க, வேற வேற செமினார்களை பார்த்துருப்பீங்கன்னு. அப்போ அதில் விடுபட்ட சில விஷயங்களை நாங்கள் இறுதி இந்த தருவாயில பார்க்க வேண்டியிருக்கிறதால இந்த செமினாரை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை செமினாரை பார்க்கோம். ரைட். இப்போ இது வந்துக்கிட்டு இதுக்கு முதல் இந்த செமினார் நடத்துறது வந்துக்கிட்டு உங்களோட கலாவவ குரூப். இது கலாவவ குரூப். சரி, அப்போ அவங்களோட வேண்டுதலின் பிரகாரமும் அடுத்தது அவங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் அறியாத வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவங்களோட லிங்க் வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 வருஷம். அதுக்கு முதலிருந்தே அவங்க நிறைய செமினார்களையும் நிறைய ஃப்ரீ கிளாஸுகளையும் உங்களுக்கு செய்து நிறைய சாதனைகளை செய்திருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் அவங்கள பாராட்ட வேண்டியிருக்கு. அதே போல் அவங்களுடைய நிறைய பாடத்திட்டங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து நிறைய பிள்ளைகள் எடுக்கின்ற அளவுக்கு பல்கலைக்கழகம் போகின்ற அளவுக்கும் நிறைய செயற்திட்டங்களையும் செய்திருக்கிறார்கள். சரியா? இப்போ அந்த அடிப்படையில் நான் வந்துக்கிட்டு ஆரம்பத்திலிருந்து ஃபிசிக்கலாக கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஜூமில் செய்கிறதால எனக்கு இது ஒரு 2 வருட அனுபவம் தான் ஜூமை பொறுத்தளவில். அப்போ அந்த அனுபவத்தின் பிரகாரம் உங்களுக்கு என்கிட்ட படித்த மாணவர்கள் சென்ற வருட மொழியினாங்க. இப்போ இந்த வருஷம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அதனூடாக இதில் நீங்கள் சில நன்மையான விஷயங்களை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இப்போ எங்கள்கிட்ட ரெகுலராக வந்துட்டு பேப்பர் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கும் விளம்பரம் கொடுத்துருந்தேன் நான் எந்த குரூப்பில். அவங்களும் இதில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்த இந்த செமினாரில் பார்க்குறோம்டா, மிக முக்கியமான விஷயம், இந்த அரசறிவியல் விஞ்ஞான பாடப்பரப்பில் நாங்கள் ஒரு சில கேள்விகளை எடுத்திருந்தோம். அதாவது எதிர்பார்க்கை வினாக்கள். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த எதிர்பார்க்கை வினாக்களை பொறுத்தளவில் இதில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று 3 பகுதிகளாக பிரித்து நாங்கள் கேள்வி எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உதாரணமாக பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எம்சிக்கு பகுதி வந்துக்கிட்டு கோட் அடிக்க வந்துக்கிட்டு அண்டர்லைன் பண்ணுறது வந்துட்டு 30க்கு நீங்கள் கோட் அடிக்க வேண்டி வரும். அதே போல் ஏனையது வந்துக்கிட்டு பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் 20 எழுதுறது. அப்போ எல்லாமே ஒரு 50 வினா உங்களுக்கு எம்சிக்குள்ளே போகுது. மிச்சம் மீதி வந்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவில் மொத்தமாக உங்களுக்கு 3 பார்ட்டாக இருக்கு. அதில் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என. அதில் நீங்கள் பகுதி 1 வந்து 3க்கு 1 வினா எனும். அதே போல் பகுதி 2 பொறுத்தளவில் 4 வினாக்களில் 2, பகுதி 3 3 வினாக்களில் அதுலேயும் 1. அப்போ மொத்தம் 4 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டி வரும். கொமனை வந்துட்டு மொத்தமாக பொதுவாக சேர்த்து எல்லா வித்திலையும் இருந்து ஒரு வினா, எல்லாமே 5 வினாக்களுக்கு விடையளிக்கும். இதான் உங்களோட பாஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த வருடம் நீங்கள் எழுத போகிற உங்களோட பொது பரீட்சை பேப்பர்லையும் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். சரியா? இப்போ இந்த அமைப்பு தான் நீங்கள் பரீட்சை எழுதுகிற வினாத்தாளுடைய அமைப்பாக இருக்கும். நீங்கள் வினாத்தாள்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பெரும்பாலும் நீங்கள் பாஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. தான் வினாத்தாளுடைய இது. அதே போல் இந்த கேள்விகளை பொறுத்தளவில் கடந்த 2019 இது 2024, கடந்த 6 வருடங்களாக இப்போ சிலபஸ் மாற்றிய அந்த 6 வருடங்கள் இருந்து இப்போ இது 7வது வருடம் 2025. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி அமைப்புகளை வரும். அப்போ நாங்கள் வருமென்று முடிவெடுக்கலனே, இதான் வருமென்று சொல்ல இயலாது. அதாவது நாங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சில கேள்விகள் எடுத்திருக்கோம். அப்போ சென்ற வருடம் வந்த கேள்விக்கு இப்போ இந்த வருடம் என்ன கேள்வி வரும் என்ற விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கறது. அதே போல் இந்த கேள்விக்கு எப்படி விடை எழுதலாம். இப்போ நாங்கள் எக்ஸாம் போனோம்னா அங்கேயும் வந்துட்டு நாங்கள் முதல் கேள்வியை பார்த்த உடனேயே பயிறு அளவுக்கு நாங்கள் இருக்கப்படாது. ஏனென்றா எல்லாமே நாங்கள் படித்த விஷயம்தான். ஆனால் கேள்விகின்ற அந்த அமைப்புகள் வந்துக்கிட்டு திடீரென்ற மாதிரி சில, இப்போ நீங்கள் தவணை பரீட்சையில் வந்துக்கிட்டு எழுதிய அந்த அமைப்பு மாதிரி இருக்காது.
கூடுதலான நாட்கள் இந்த வீடியோக்கள் இதுகளை ஓஃப் பண்ணி வைங்க. சரியா? ரெக்கார்டிங் ஆகுது. சரியான ஓஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அதால சில விஷயங்கள்ல என்னண்டா, அப்ப நீங்க இப்ப எக்ஸாம் பேப்பர்ல வந்துகிட்டு கேள்வி வந்துட்டு உங்களோட அதாவது நீங்க பார்க்கலாம் வந்துட்டு சில கேள்விகள் நீங்க சாதாரணமாக தவண பரீட்சையில எழுதுற கேள்விகள் மாதிரி சும்மா நார்மலா எழுதுங்க. அதாவது இந்த அணுகுமுறை பற்றி என்ன கூறுக என்று அப்படி சும்மா என்று தர மாட்டாங்க. ஆனா கேள்விகள் வந்துகிட்டு பொதுவாக பொது பரீட்சையில வந்துகிட்டு அவங்க கேள்வி தன்மையை உங்களை மயக்குற மாதிரியான சில கேள்விகள் தான் தருவாங்க. உதாரணமாக இப்ப ஒரு அரசியல் கட்சியும் அதன் தோற்றப்பாடும் பற்றி ஆராய்க என்று ஒரு கேள்வி போடும். ஆராய்கண்டா அது நீங்க ஆய்வு அடிப்படையில் ஆராயிற மாதிரி தான் அது. ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆராயிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அப்ப அதே போல கலந்துரையாடுக. கலந்துரையாடுகன்னு கேள்வி தந்தீங்க. இது எப்படிடா கலந்துரையாடுக? கலந்துரையாடுனா ஒரு ஆளிடம் போய் கலந்துரையாட இல்ல. நாங்க நடைமுறையில ஒருவரோட ஒரு விஷயத்த, ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்த நாங்க எப்படி ஒரு இன்னொரு சகோதரர் இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டோட எப்படி பேசுறோம் என்ற மாதிரி கலந்துரையாடும் மாதிரி அந்த விடையை குடுப்போம். அப்ப அவங்க எதிர்பார்க்க விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் படிச்ச விஷயத்த நடைமுறை அரசியலோட, நடைமுறை வாழ்க்கையோட எப்படி இருக்கின்றத முதல் விளங்கும் நாங்க. அப்ப விடை எழுதுற மெத்தட்ல இது முக்கியம். சரியா? ரைட். அதே போல நாங்க இன்றைக்கு ஒரு சில கேள்விகள் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில நாங்க முதலாவதாக வினா பாருங்க. அ அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய்க. சரியா? இந்த வினா இதுவரைக்கும் வரல. சரியா? ஏன் நாங்க இந்த கேள்வி எடுத்திருக்கோம்டா, கடந்த காலங்களில் இன்று வரைக்கும் இந்த 6 வருடத்துக்கு இந்த கேள்வி வராததால தான் இந்த கேள்வி முக்கியப்படுத்தியிருக்கோம். இந்த வருஷம் வரலாம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க இந்த கேள்விய கொஞ்சம் கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க, இத கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப இதுக்குரிய சில ஆன்சர் வந்துகிட்டு கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு குரூப் ஊடா கிடைக்கும். சரியா? என்ன விஷயம்ண்டா, இதுல ஆன்சர் நான் எல்லாத்துக்கும் எடுக்கல. முதல்ல இருக்க 4 வினா, பகுதி 1 4 வினாக்கு தான் எடுத்தேன். ஏன்டா இதுக்கு நாங்க ஒரு ஆன்சர் ஒன்று செய்ய போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு புக் மாரி வரும். அதுக்கு கூடிய அளவு கோஸ்டாம். அத பாக்க ஏனென்னா உங்கள்ட்ட எல்லார்கிட்டயும் நோட்ஸ் இருக்கும். என்ன நிறைய கிளாஸுக்கு போயிருப்பீங்க. நோட்ஸ் இருக்கத்தால நீங்க அந்த தலைப்பு வச்சு அந்த நோட்ஸுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றத விஷயத்த வச்சு ஒரு விடையை நாங்க எப்படி அணுகுறோம்டா, முதலாவது ஒரு முகவுரை, ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கணும். இந்த வீடியோவ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. ரைட். ஒரு அ திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, Zoom பொறுத்த அளவிலே கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகுற நீங்க வீடியோ ஆன் பண்ணாதீங்க. சரியா? ரைட். அப்ப இதுல இந்த அரசியல் கட்சியும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய வேண்டிய விஷயம். அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வினா வந்துகிட்டு, இது சம்பந்தமாக நான் ஏனென்றா ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் எடுக்கலையேன்டா, உண்மையாவே மற்றைய கேள்விகளுக்கு நாங்க எடுத்த போனோம்டா, அதுக்கு ஒரு நாங்க ஃபுல் நோட்ஸே தேவைப்படும். ஏன்? நாங்க எடுத்திருக்க கேள்வியின் அமைப்பு, உதாரணமாக இதுல 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு பற்றி ஆராய்ச்சி, ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி தெரிவு மற்றும் ஜனாதிபதி அதிகாரம் தவிர்ந்த வேண்டாம். இந்த ஜனாதிபதி தெரிவும் அதிகாரம் பற்றிய கேள்வி சென்ற வருடம் வந்துடுச்சு. அப்ப இந்த வினாவை தவிர்ந்த 78ஆம் ஆண்டில உள்ள விஷயங்கள், அதாவது மக்கள் இறைமை அளிக்கலாம், அரச கொள்கை தத்துவம் அறியம், அதாவது ஏனைய விடயங்கள். அப்ப அத நாங்க எல்லாத்தையும் பார்க்கத்தான் போனோம். அப்ப எது வரும் என்று எங்களால யூகிச்சு முடிவெடுக்க இயலாது. சரியா? அப்ப அதால தான் சிலர் கண்டிப்பா இதான் வரும் என்று சொல்லுவாங்க. ஆனா அதுவும் வராது. சரியா? எதிர்பார்க்க வினாவனக்குள்ள சென்ற வருடம் வந்த கேள்வியை தவிர்ந்து வேறு கேள்வி வரலாம். அதுக்கு முந்தைய வருடம் வந்த கேள்வி சில வேளை வரலாம். இல்லாட்டி அதுவும் வராம விடலாம். ஆனா நாங்க சென்ற வருடம் வந்த கேள்வி இப்ப ஜனாதிபதி மற்றும் அதே போல ஜனாதிபதி அதிகாரம் கண்டு வந்துட்டா அதை தவிர்ந்து அதில் உள்ள அனைத்து அம்சங்களையும் நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்கத்தான் போகணும். அது முடிவிலே சொல்லப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்கள் என்ன 5 சீர்திருத்தங்கள் அது வரைக்கும் நாங்க பார்க்கத்தான் போகணும். அப்ப எது வரும் எது வரான்னு நாங்க சொல்லல. ஏனென்றா இந்த கடைசி தருவாயில ஏன் இதை உங்களுக்கு செமினார் செய்கிற காரணம் என்னென்றா, சிலர் விடுகின்ற பிழைகள் என்னென்றா, ஒன்றை மட்டும்தான் படிப்பீங்க. எங்கேயோ ஒரு நோட்ஸில இல்ல எங்கேயோ ஒரு சேர் சின்னத்தை வச்சுட்டு அதை மட்டுமே பார்ப்பீங்க. கடைசியில அந்த விஷயம் வரவே மாட்டாது. அதாவது நாங்க எக்ஸாம் எழுதுற காலத்துல இருந்து உள்ள சம்பவம் தான் சொல்றேன். அப்ப ஒரு விஷயம் இப்ப சென்ற வருடம் வந்த வினா அடுத்த வருடம் வராது. அதை மெயின் பண்ணி அடுத்த என்ன வரும்ன்றதை நாம தான் என்ன செய்யணும்னா மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் படிக்கிறது. அப்ப அதுல ஏதாவது ஒன்று வரலாம். அப்ப அறவே உண்டை மட்டும் படிச்சா மத்ததும் படிக்காம இருக்கும். மத்த கேள்வி வந்துட்டு நினைச்சிடும். அப்ப அப்படி ஒரு நிலைமையாகாமத்தான் சில விஷயத்துக்குரிய சில வினாக்களுக்குரிய விடைகள் தரல. சரியா? அப்ப நீங்க அது கொமனா எடுத்துக்கொள்ள வேண்டியது. ரைட். இப்ப நாங்க ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நாங்க பார்ப்போம்.
இப்ப பாருங்க, அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய்க. சரியா? இப்ப இதுல நீங்க அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய்க. இப்ப பொதுவா வந்துகிட்டு நாங்க பார்க்கலாம் அரசியல் கற்கை தோற்றப்பாடும். இப்ப நாங்க பொதுவா இந்த கற்கையின் தோற்றப்பாடு முதலாவது யூனிட்ல வந்துகிட்டு, அதாவது அரசியல பற்றிய கற்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு. அதாவது அரசியல் கற்கை வந்துகிட்டு பொதுவாக இப்ப நாங்க அரசியல், அரசறிவியல் என்று 2 பாகுபாடு இருக்கு. அப்ப அரசியல் என்றா வந்துகிட்டு நாங்க சொல்றோம் என்ன? ஒரு செயற்பாடு ரீதியான ஒரு விடயத்தை கொண்டது. அப்ப நாங்க சுருக்கமா சொல்லலாம், நடைமுறை ரீதியாக ஒரு ஆட்சிக்குட்படுத்த, ஒரு ஆட்சியை செய்கிறது தான் அரசியல் என்று நாங்க சொல்லலாம். ஆனா, அரசறிவியல் என்பது அந்த விடயங்களை நாங்க ஒரு முறையாக, ஒரு ஒரு ஒழுங்கு ரீதியாக, ஒரு ஆய்வின் அடிப்படையிலே, ஒரு கற்கை ரீதியாக பார்க்கின்ற ஒரு விஷயம் தான் அரசறிவியல் என்ன. அப்ப அரசறிவியல் என்பது பாடப்பரப்பாக பார்க்குது. அப்ப அரசியல் என்ற விஷயத்தை அரசறிவியலாக நாங்க ஒரு பாடப்பரப்பாக பார்க்கிறது. அப்ப அதே மாதிரி தான் இங்க அரசறிவியல் என்ற பொது தோற்றப்பாடும் என்பது, அதாவது இந்த அரசியல் என்ற தோற்றப்பாடு எப்ப உருவாக்கப்பட்டதோ, அதோட சேர்ந்து சில விடயங்களும் என்ன செய்யுது? காலகாலமாக உருவாக்கப்பட்டு வந்தது. இப்ப நாங்க அரசியல்ல வந்துகிட்டு, இப்ப பேசிக்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அரசியல் நாங்க பாடம் 15 யூனிட் முடியும் வரைக்கும், எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒன்றுக்கொண்டு தொடர்பட்டு தான் வரும். இப்ப நீங்க 1வது யூனிட்ல பார்த்த விஷயம், 2வது, 3வது யூனிட்ல மாறி மாறி வரும். ஏனென்றா அரசியல் பாடத்த பொறுத்தளவிலே எல்லாமே ஒரு கோர்வை தான். ஏனென்றா அரசியல் ஒரே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள உள்ள எல்லா விஷயத்தையும் நாங்க படிக்கத்தான் வேணும். இப்ப நாங்க பாருங்க, நாங்க இப்ப நடைமுறையில் இருக்கின்ற அரசியலையும், அ அண்மை காலத்துல ஒரு சம்பவத்துல நடந்த ஒரு அரசியல் விஷயத்தையும் நாங்க தொடர்படுத்த தான் பார்ப்போம். ஏன் ஒரு அண்மையில நடக்கின்ற அரசியல் விஷயம் இப்ப நடைமுறையில நடக்கின்ற ஒரு அரசியல் விஷயத்துக்கு அது ஒரு என்ன செய்யும்? உதவியா இருக்கும். அப்ப அதால தான் சில விஷயங்கள்ல அரசியல் என்ற ஒரு பொது தோற்றப்பாட்டு கேள்வி ஒன்று வருதாமாண்டா, கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணி வைங்களேன். அப்ப அந்த அதுல வந்துகிட்டு பல்வேறு பிரிவு என்ற விஷயம் ஆரம்ப காலத்திலிருந்து உருவாக்கப்படுவது. இப்ப அதுல நாங்க பார்க்கலாம். இப்ப ஆரம்ப காலம்ன்னக்குள்ள அரசியல பொறுத்தளவில் அது வந்து பழமை வாய்ந்தது. சுமார் 2500 வருடங்களுக்கு பழமையான கிரேக்கத்தில் உருவாக்கப்பட்டது. அதுல முன்னோடிகள் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ எல்லாம் நாங்க அதுல வரைவிலக்கணம் சொல்லலாம். ஆனா, அதுல சொல்லப்பட விஷயம் என்ன? அதுல 5 விடயங்களை உள்வாங்கியதாக சொல்றாங்க. ஒன்று அரசியல் நிறுவனம், அதேபோல அரசியல் நடைமுறை பயன்பாடு, ஆட்சி, அரசாட்சி, அரசியல் நடத்தை, அதேபோல அரசியல் கருத்தியல். இப்ப என்ன சொல்லப்படுது இந்த அரசியல் கருத்தியல பாருங்க. இந்த அரசியல் கருத்தியல் என்பது ஒரு நாங்க அதாவது சொல்ற வந்து அரசியல வந்துட்டு முக்கிய கருத்தியல் என்று 5வது யூனிட்ல நாங்க படிச்சோம். இப்ப அந்த கருத்தியல் வந்துட்டு அது அரசியல் கருத்தியல் வாத மண்டலம்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்துகிட்டு இப்ப இதுல நாங்க 1வது யூனிட்ல பார்க்கிற இந்த அரசியல் கருத்தியல் தான் 2வது யூனிட்லயும் சொல்லப்பட்டு, அது திரும்ப 5வது யூனிட்லயும் வருது. இடைக்கிடையும் அரசியல் கருத்தியல் சொல்லப்படும். அப்ப எல்லாமே ஏதோ ஒரு வகையில தொடர்பு. அப்ப இந்த 5 விடயங்களை கொண்டதுதான் அரசியல் என்ற பொது தோற்றப்பாடில் பல்வேறு என்ன பிரிவுகள் அடிப்படையில என்ன செய்து உருவாக்கப்பட்டது. அப்ப இது அரசியல் பொது தோற்றப்பாடுன்னு சொல்றோம். கட்சியின் தோற்றப்பாடு. அப்ப இந்த விடயங்கள் 1வதுல உள்ளத நாங்க என்ன செய்யலாம்? 1வது வினாவுக்கு வந்தா, நாங்க அந்த 5 விஷயங்களையும் கொண்டு அத என்ன செய்றோம்டா, ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு அறிமுகம் குடுக்கணும். எப்படி அறிமுகம் குடுக்கணும்? இப்ப கேள்வி என்னன்னா, அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடு பற்றி ஆராய்க. அப்ப இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் குடுக்க, அரசியல் என்ற தோற்றப்பாடு வந்துட்டு பல்வேறு பிரிவுகளை கொண்ட ஒரு தோற்றப்பாடு. இது ஆரம்ப காலம் இருந்தே அரசியலின் வளர்ச்சிக்கு ஏற்ப இது தோற்றப்பாடுகளும் என்ன செய்யுது? காலகட்டத்துக்கு ஏற்ப அ வளர்ச்சி அடைந்து வருது. அப்ப அதால அதுவும் வந்துட்டு இந்த அரசியல்ல பாடப்பரப்புல, அரசியல்ல இதுல தோற்றப்பாடும் பல்வேறு விடயங்களை கொண்டு விளக்கப்படுது. அதில முதலாவதாக இந்த அரசியல் என்ற நிறுவனமா இருக்கலாம். அதேபோல அரசியல் நடைமுறை இருக்கலாம். அதேபோல ஆட்சி முறைகளாக இருக்கலாம். அரசியல்ல நடத்தை கருத்தியல்கள். அப்ப அரசியல் நடத்தை என்பது ஒரு முக்கியமான விடயம். இப்ப அரசியல் நடத்தை போல தான் நாங்க பார்க்கிறது. அதேபோல அரசியல்ல கருத்தியல். அரசியல வந்துட்டு ஒவ்வொரு அறிஞர்கள்ல காலத்துக்கு ஏற்ப அவங்க முன்வைத்த சில கருத்துகள் தான் அந்த அரசியல் கருத்தியல்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருத்தியலும் வந்துட்டு இதுல முக்கியம். இந்த 5 விடயங்களையும் என்ன செய்றோம்? கோடராக அப்படியே பார்த்துட்டு வந்து, அந்த 5 விடயங்களுக்கும் சின்ன சின்ன வரைவிலக்கணம் எழுதிட்டு முடிவில ரைட் இந்த விடயங்களை கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? இந்த அரசியல் என்ற பொது தோற்றப்பாடு இந்த 5 விடயங்களின் அடிப்படையிலே என்ன செய்யுது? தோற்றம் பெறுதுன்னு நாங்க முடிவா முடிச்சுடுறோம். இப்ப இது வந்துட்டு ஒரு 20 மார்க்ஸ்க்குரிய கேள்வி ஏன்டா, நாங்க இதுக்குரிய நோட்ஸ் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு குடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்குரிய நோட்ஸ் வந்துட்டு ஒரு 3, 4 பக்கம் ஃபுல் ஸ்டே பேப்பருக்கு வரும். கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ்க்குரிய கேள்வி இது. இப்ப உங்களுக்கு பொதுவா அப்படி பெரிய கேள்வி வந்துட்டு 20 மார்க்ஸ் தான் போடுவாங்க. உடைச்சு போட மாட்டாங்க. இது வந்துட்டு 1வது பகுதியில போடக்குள்ள பெரிய கேள்வியா போடுவாங்க இந்த கேள்விய. முதல் யூனிட் 2வது யூனிட்டுக்குள்ள பெரிய ஒரு கேள்வியா வருது. அப்ப இதுக்கு வந்துட்டு நாங்க
இந்த அமைப்பில் எழுதிக்கு வந்தாலே போதும், எங்களுக்கு பூரணத்துவமாக 20 மார்க்ஸுக்குரிய விடை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே போல இதுல அந்த அணுகுமுறைகள் கேள்விகளும் இருக்கு. இப்ப இதுல அணுகுமுறைகள் என்று சொல்லக்குள்ள இதுல அஹ், தத்துவார்த்த அணுகுமுறை, அரசியல் பொருளாதார அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை, பன்மைத்துவ அணுகுமுறை. இப்ப இந்த 4 வகையான அணுகுமுறைகள். இப்ப இதுல இந்த தத்துவார்த்த அணுகுமுறை வந்துகிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே வந்துகிட்டு அஹ், இந்த மரபு ரீதியான அணுகுமுறையில் ஒன்று வந்தீங்கன்னு கடந்த காலங்கள்ல அதுல வந்துகிட்டு இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை அது வந்திருக்கு. ஆனா இந்த தத்துவார்த்த அணுகுமுறை வந்துட்டு இன்னும் வரல. அதே போல அரசியல் பொருளாதார அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை, பன்மைத்துவ அணுகுமுறை, இது 4 நவீனத்துவ அணுகுமுறை. அப்ப இதுல நாங்க விஞ்ஞான அணுகுமுறை, அதாவது நடத்தைவாத அணுகுமுறை இது வந்திருக்கு. அதே போல வேற என்னண்டா வந்திருக்கு அதுல பன்மைத்துவ அணுகுமுறை வரல. அதுல கொஞ்சம் பாருங்க சரியா? ஏண்டா நான் அதுல இருந்து தொகுத்து எடுத்து எல்லாத்தையுமே நீ பார்த்திருக்கீங்களா தானே? ரைட், ஓகே. அப்ப அதுல இந்த நவீன அணுகுமுறை என்ற விஷயத்துல 4 அணுகுமுறை சொல்லுவேன். அதுலேயும் நாங்க இந்த வருஷம் நாங்க எதிர்பார்க்கிறது வந்துட்டு ஒன்று இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை அடிக்கலாம், இல்லாட்டி அரசியல் பொருளாதார அணுகுமுறை அடிக்கலாம். ஏன் நவீனத்துவத்தில அதுக்கு பிறகு என்று சொல்ல பன்மைத்துவ அணுகுமுறை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தலாம். சரியா? அப்ப இந்த 4 நான் ஏன் போட்டேன்டா இது வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் வராத என்றதுக்காக இந்த 4 அணுகுமுறையும் போட்டிருக்கேன். ஏனைய நவீனத்தில் சொல்லப்படுகின்ற அணுகுமுறைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அதே போல தத்துவார்த்த அணுகுமுறையை பொறுத்தளவில் அது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மரபு ரீதியான அணுகுமுறையில முக்கியமா நாங்க படிக்கிறது அந்த 2 அணுகுமுறைன்றதால அதுல அந்த ஒப்பீட்டு அணுகுமுறை போட்டிருந்தாங்க. தத்துவார்த்த அணுகுமுறையும் ஒரு பிரதானமான ஒரு அணுகுமுறை. அப்ப அது வந்துகிட்டு இது வரைக்கும் வரல. அப்ப அதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் ஷீட் இங்க இருக்கு. இந்த ஆன்சரை நாங்க வாசிச்சுட்டு இப்படித்தான் என்று சொல்லிக்கிட்டு தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கட்டாயம் என்ன செய்யும், இந்த நோட்ஸ் இருக்கும் என்ன. ஓம் ஓம் பேப்பரை நான் கட்டாயம் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. சரியா? கொடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கடைசி டைம்ல இது கடும் பிரயோசனமாக இருக்கும். இந்த கேள்விகள் இதுல முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், இந்த கேள்வி நான் எடுத்த கேள்விகள் உங்களுக்கு வந்தா என்னை கண்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இவரது நம்பர் எழுதி விடுறேன். அடுத்தது உங்களோட இந்த பேட்ச் முடியுதுதானே? இதுல உங்களோட சிஸ்டர் மாதிரி யாராவது ஃபெமிலிக்குள்ள யாராவது கிளாஸுக்கு போகணும்னு அடுத்த பேட்ச்லயோ இல்ல 2027 பேட்ச்லயோ யாரும் இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க. இப்படி சார் எடுத்துருக்க கேள்வி விஷயங்கள் வந்திருக்கு. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஓகேன்னா வந்து படிக்கட்டும். இப்ப 2026, 2027 பேட்ச் ஆல்ரெடி படிச்சு கொண்டு இருக்காங்க. சரியா? அப்படி இருந்தா நீங்க நம்பர் எழுதுவது சொல்லுங்க. அதே போல இதுல பாருங்க நீங்க அரசியலில் உள்ளடங்கப்படும் 2வது பாருங்க, அரசியலில் உள்ளடங்கப்படும் உபதுறைகள் அரசியல் தத்துவம், அரசியல் நிறுவனம் மற்றும் ஒப்பீட்டு அரசியல் பற்றி ஆராய்க. அப்ப 2வது வினா. இப்ப இதுல ஏன் நாங்க அந்த அரசியல் உள்ளடக்கப்படும் உபதுறைகள் அரசியல் தத்துவம், அரசியல் நிறுவனம் மற்றும் ஒப்பீட்டு அரசியல் பற்றி ஆராய்கண்டா இதுல மற்ற விஷயம் எல்லாம் வந்துட்டு. இதுல ஏனென்றா அந்த அரசியல் சிந்தனை வந்திருக்கு, அரசியல் கோட்பாடு வந்திருக்கு. அதே போல அரசியல் நிறுவனம் வந்து தனியே அந்த முக்கியமான 4 நிறுவன பகுதிகள் இருக்குனே, அதுல வந்து அரசு, அரசாங்கம், அதே போல சிவில் சமூகம், அரசியல் கட்சி, அமுக்கக்குழு இந்த விடயங்கள் பற்றி தனிப்பட அரசியல் நிறுவனம் வந்து ஒரு 20 மார்க்ஸுக்குரிய மாதிரி நாங்க எழுதலாம். 20க்கு கூட எழுதலாம். ஆனா உண்மையாவே அது பெரிய ஒரு பகுதி. ஆனா இப்ப அரசியல் நிறுவனம் என்று கேட்கக்குள்ள அரசியல் நிறுவனம் என்ன என்றதை நாங்க ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்துட்டு அதுல உள்ள அந்த நாங்க சொல்ற அரசாங்கம் என்று சேர்ந்து வர அந்த நிறுவனத்தையும் கொடுத்து ஏனைய சில இருக்க 3 நிறுவனத்தையும் கொடுத்து அதுக்குரிய சின்ன சின்ன விளக்கத்தை கொடுத்து முடிவுடைய கொடுத்தா சரி. இப்ப அதுக்காக நாங்க 20 மார்க்ஸ் ஏற்ற மாதிரி தான் எழுதணும். எங்கள்ட்ட நோட்ஸ் கொள்ளையா இருக்கு 10 பேஜ்ல ஆயிருக்கா 10 பேஜ்ல எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. 20 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை கொடுத்து விட்டோம்னா சரி. இப்ப உதாரணத்துக்கு அரசியல் அரசு அரசாங்கம் என்றா இப்ப அரசாண்டா என்ன? அரசு என்பது ஒரு அதாவது பொதுவாக வந்துட்டு அரசு வந்துட்டு ஒரு ஆளும் பகுதி என்ன. உதாரணமாக ஒரு ஆழ்புல எல்லையும் அதனுடைய மக்களையும் வந்துட்டு ஆளக்கூடியது. அதுக்கு உரிமை இருக்கும். அது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதே போல அரசு வந்துகிட்டு அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. நாங்க ஒரு கருத்தை என்ன செய்யலாம், அரசு சம்பந்தமாக எழுதிட்டு போகலாம் நிறுவனம். அப்ப அரசாங்கம் என்பது அரசாங்கம் வந்துட்டு அரசின் ஒரு பிரமுகர், அவருடைய சேவையை செய்கின்ற ஒரு சேவகனாக இருப்பார். அவருக்கு ஒரு வரையறையான காலம் இல்லை. அதே போல ஒரு மக்களை என்ன செய்யற ஒரு குறிப்பிட்ட காலத்து நிர்வாக விடயங்களை செய்யக்கூடியவர். அதே போல அவருக்கு ஒரு சில சில நிறுவனங்களை கொண்டு செயற்படுத்துவார். அப்படி அதுல அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுகளை நாங்கள் கொடுக்கலாம்.
சரியா? ஏன்டா நாங்க இப்ப இந்த 2 ஹவருக்குள்ள 2 ஹவரும் இல்ல. ஏன்னா எனக்கு 6 மணி கிளாஸ் இருக்கிறதால 5:45 முடிக்கணும். அப்ப என்னன்னா அந்த இருக்க டைமுக்குள்ள நாங்க எல்லாத்துக்கும் விடையா பார்க்கணும்னா கஷ்டம் என்ன? அப்ப நாங்க ஷார்ட்டா சில விஷயத்துகள நாங்க விளங்கிட்டு, இப்படித்தான் நாங்க விடை எழுதுறோம்ன்றத நீங்க இந்த கேள்விக்குரியத நீங்க விளங்கி வச்சா சரி. சரியா? அதேபோல இதுல சொல்லப்பட்டது வந்துட்டு என்னது? அரசியல் தத்துவத்த பத்தி சொல்லிருக்கு. இப்ப அரசியல் தத்துவம்ண்டா என்னன்றது. அதுக்குரிய வந்துட்டு நாங்க இப்ப இது வந்துகிட்டு அரசியல் தத்துவம்ண்டா பூரணத்துவமாக நாங்க உங்களுக்கு இந்த அரசியல் தத்துவம்ன்ற நோட்ஸ் நாங்க பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. இத எப்படி தருவாங்கண்டா அரசியல் தத்துவத்த இன்னொரு ஒரு கேள்வியோட சேர்த்து தான் உங்களுக்கு தர பார்ப்பாங்க. அப்ப அதால ஒரு 10 மார்க்ஸுக்கு தான் அதுக்கு பெரும்பாலான நோட்ஸ் எழுதிருக்கு. அப்ப ஏன் ஏன் நாங்க அந்த கேள்விய போடுவோம்டா, சில வேளை ஒரு முழு வினாவா வராட்டியும் சிறு குறிப்பிலேயாவது போடுவான். அப்ப நாங்க அது இதுவரைக்கும் வந்தில்லாதால அந்த கேள்வி எடுத்திருக்கோம் என்ன. அப்ப அதால நாங்க அதையும் பார்க்கத்தான் வேணும். அதேபோல அரசியல் நிறுவனம் ஒப்பிட்டு அது ஃபுல் மார்க்ஸுக்கு நாங்க எழுதலாம். அதேபோல ஒப்பிட்டு அரசியல் என்றா நாங்க சமகாலத்தில தான் இந்த ஒப்பிட்டு அரசியல் என்ற பாடப்பரப்ப கொண்டு வந்தாங்க. இப்போ ஒப்பிட்டு அரசியல் என்றா ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருப்பதை இன்னொரு நாட்டோட நாங்க என்ன செய்யலாம்? அத ஒப்பிட்டு பார்க்கிறது. அதேபோல ஒரு நாட்டினுடைய அரசு மட்டும் இல்லாம பொருளாதார விடயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது அரசுக்குள்ள அடங்குற விஷயங்களை இந்த அரசியல் ரீதியா பார்க்கிறது. பொதுவா சொல்லப்போனா ஒப்பிட்ட அரசியல் அதான். அப்ப இந்த விடயம் வந்துட்டு இதுக்கும் பூரணத்துவமான நோட்ஸ்கள் ஒரு 20 மார்க்ஸுக்கு இல்ல. அதுக்கும் குறைவான நோட்ஸ்கள் தான் இருக்கு. அப்ப இதை நீங்க என்ன செய்யலாம்டா, சில வேளை சிறுகுறிப்பில வரக்குள்ள ஏன்னா இதுவரைக்கும் வந்தில்லாதால நாங்க அத போட்டிருக்கோம். எதுக்கும் சிறுகுறிப்பில வந்துட்டுன்னா நாங்க ஒண்ணும் செய்யல என்ன. அதால இதை நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அதேபோல பாருங்க, அரசியலில் உள்ளடங்கப்படும் உபதுறைகள் அது பார்த்துட்டோம். ரைட். அரசியல் அமைப்பு மாதிரிகள். ரைட். இப்ப பாருங்க அந்த அரசியல் அமைப்பு மாதிரிகள். இப்ப அரசியல் அமைப்பு மாதிரி கேள்வி தொடர்ந்து வந்திருக்கு. அதாவது சில நேரங்கள்ல தொடர்ந்து வந்த வருடங்கள் வந்திருக்கு. விட்டுட்டும் வந்திருக்கு. அதுல கூடுதலாக இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிய பத்தி தான் வந்திருக்கு. அப்ப அ அந்த ஒற்றையாட்சி சமஷ்டியில கேபினட் முறையும், ஜனாதிபதி முறைய பத்தி தான் வந்திருக்கு. அப்ப இந்த மந்திரி சபை முறையும், ஜனாதிபதி முறையும் வந்துகிட்டு தொடர்ந்து வந்திருக்கு. என்ன? கடந்த கடந்த ஆண்டும் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த டேட்டுகள் கொஞ்சம் ஞாபகம் இல்லாம இருக்கு. ரைட். அது போன வருடம் என்னமோ வந்தது நினைப்பு ஒன்று சரி. நாங்க பார்த்து தான் இத எடுத்திருக்கோம். சரி ஓகே. அப்ப அந்த கேபினட் ஜனாதிபதி முறைமை தொடர்ந்து 2, 3 ஆண்டுகள் வந்த மாதிரி. சரியா? அப்ப அதால தான் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி என்ற இது வந்து இதுவரைக்கும் அரசியலமைப்பு மாதிரில வந்தில்ல. அப்ப நாங்க எதுக்கும் இந்த கடந்த 6 வருடத்துல வராதன்றதால, நாங்க இந்த வருடம் நாங்க கொஞ்சம் அத எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஒற்றையாட்சி, சமஷ்டியாட்சி. அப்ப அது 2க்கும் இடையில் உள்ள ஒற்றுமை, வேற்றுமை என்ன இருக்கு? இப்ப ஒற்றையாட்சி என்றா பொதுவாக ஒரு ஓரங்க அரசாங்கம் மாதிரின்னு. இப்ப உதாரணமாக அத நாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா ஷார்ட்டா சொல்லணும்னா, அதாவது இதுல வந்துகிட்டு சமஷ்டிக்கும் இதுக்கும் வித்தியாசத்துல நாங்க சொல்லி சொல்லி பார்க்க போனா, ஒற்றையாட்சிய பொறுத்தளவிலே மத்திய அரசாங்கம் என்ற ஒரே ஒரு பகுதி காணப்படும். அது வந்துகிட்டு அதனுடைய அ குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ள மக்களை ஒரு கட்டியாளக்கூடிய, ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். இந்த இடத்திலே ஒரு ஜனநாயக தன்மை என்பது இங்கே காணப்படும். சமஷ்டிய பொறுத்தளவிலே மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் காணப்படும். மத்திய அரசாங்கம் வந்துட்டு தன்ட அதிகாரங்கள்ல வந்துட்டு அ மாநில அரசாங்கத்துக்கு பிரிச்சு கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். அப்ப சில விஷயங்கள நாங்க முக்கியமான சில விடயங்கள நான் நினைப்பு காட்டுறேன். அதகள கொண்டு என்ன செய்யலாம்டா, இந்த கேள்வி எழுதலாம். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா, ஒற்றையாட்சி என்றா என்னன்றத எழுதணும். அப்ப ஒற்றையாட்சி என்றா ஒரு அதாவது ஒரு அரசாங்கத்தை கொண்ட ஒரு முறை. அதேபோல அ ஒற்றையாட்சி அரசாங்கத்த பொறுத்தளவிலே, அதுக்கு வந்துகிட்டு கூடுதலா நாங்க பிரித்தானியா போன்ற நாடுகளை சொல்லலாம். அதேபோல ஒற்றையாட்சி வந்துகிட்டு அரசியலமைப்பு மாதிரிகள இன்னும் ஒரு சில நாடுகளும் பின்பற்றுது. இப்ப எங்கட இலங்கை வந்துட்டு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டதுதான். அதேபோல இத்தாலி போன்ற நாடுகள சொல்லலாம். இந்த ஒற்றையாட்சி நாடுகள்ல வந்துட்டு கூடுதலாக மக்கள் வந்துட்டு ஒரு தேசிய ஒற்றுமை தன்மை கொண்ட மக்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அதனுடைய பண்பு. அப்ப இதுகளெல்லாம் நாங்க சொல்லலாம். அதேபோல இங்கே ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தொன்று தோன்ற வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா ஜனநாயகம் என்ற விஷயம் இங்கே ஒரு 100க்கு ஒரு 60, 70% என்றாலும் இருக்கும். ஏனென்றா தனியொரு ஆட்சிக்குள்ள இருக்கத்தால, ஆனா சில வேளைகள்ல தீமை என்று வரக்குள்ள அதுல அது எதர்ச்சி அதிகாரங்கள் வரலாம். அதாவது சர்வாதிகார போக்கு வரலாம். இந்த தனியொரு அரசாங்கம் என்ற அப்ப அப்படி ஒரு போக்கு நாங்க தீமைண்டு வரக்குள்ள சில விஷயங்கள நாங்க அதற்கு எதிராக சொல்லலாம். அதேபோல இதுல நாங்க சொல்லலாம் வந்துட்டு சமஷ்டிய பொறுத்த அளவில இது வந்துட்டு 2
மன்ற முறையை கொண்டது. இதுல வந்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ற 2 பகுதிக்கும் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசாங்கம் தான் குறிப்பிட்ட அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கும் என்று சில இதில் உள்ள கருத்துக்களை சொல்றேன். சொல்லிட்டு ரெண்டையும் தனிப்படை சொல்லிட்டும் ரெண்டையும் சேர்த்து இதுல வேறுபாடாக நாங்க இருக்கிறதுக்கு காரணம் என்றால் ஒற்றையாட்சி வந்துக்கிட்டு குறைந்த அளவு மக்களை கொண்ட நாடுகளை பொறுத்த வரைக்கும் சமஷ்டி வந்துட்டு கூடிய அளவு சனத்தொகை கொண்ட மக்களை கொண்ட நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இங்க வந்துக்கிட்டு ஒரு இந்த எத்தனை குறைந்த அளவு இன மொழி மதங்கள் கொண்ட மக்களுக்கு இது ஒற்றையாட்சி பொருத்தம். இங்க பல இனங்கள் இப்ப இந்தியா வந்துட்டு அரைகுறை சமஷ்டி இருந்தாலும் இந்தியா வந்துட்டு இங்க வந்துட்டு 4 இனங்கள் இருக்க மாதிரி இந்தியாவில் பல இனங்கள் அது எண்ணிலடங்கா இனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த நாடு அது ஓகே. அதே போல இந்தியாங்கிற நாட்டோட 3 மடங்கு பெருசுன்னு அப்ப மாநிலங்களையும் பார்க்கின்ற போது அது கிட்டத்தட்ட 25 மாநிலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாநிலங்கள் எல்லாம் பார்க்க அது ஒரு அரசண்ட பகுதியை ஒரு வேற அமைப்பில் இருக்கு. அப்ப அதை நாங்க இந்த அரைகுறை சமஷ்டிக்குரிய உதாரணமான நாடு இருந்தாலும் நாங்க எங்களோட அண்மித்த நாடுன்றதால நாங்க சமஷ்டி உள்ள விஷயங்களை நாங்க அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்தியாவில வந்துட்டு சொல்றாங்க ஏன் அரைகுறையாண்டா அங்க வந்து ஒற்றை மிதிக்கு சமஷ்டி என்ற விஷயம் மிதிக்கத்தால தான் அதை நாங்க சொல்றோம். ரைட். அப்ப இந்த அமைப்பில அதை நாங்க என்ன செய்ய மாட்டோம் வேறுபடுத்தி காட்டலாம் இதுல வேறுபாடுகளை. அதே போல கேபினட் முறை ஜனாதிபதி என்ற முறை அந்த வினா வந்ததால அதை நாங்க இந்த முறை எதிர்பார்க்குது. போன முறையும் வந்ததுக்கு போல நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்ப அதை நாங்க விட்டுட்டு இதை ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி இதுல வந்துட்டு இதை கொஞ்சம் பாருங்க நல்ல டீப்பா சரியா. அதே போல முரண்பாடு தீர்வு பற்றி முழுமையாக ஆராய்க. அப்ப முரண்பாட்டு தீர்வு. இப்ப முரண்பாட்டு தீர்வை பொறுத்த அளவிலே இதுக்கு நாங்க எப்படி என்றா முழுமையா நாங்க பார்க்க போனோம்டா நிறைய விஷயங்கள்ல நாங்க பார்க்கணும் சரியா. நாங்க அப்படியெல்லாம் இல்லாம இந்த கேள்வி வந்துட்டு முரண்பாடு எப்படி உருவாகுது அதுக்கு எவ்வாறு தீர்வு செய்யலாம் சரியா. உங்களுக்கு முரண்பாட்டில கேள்விகள் அப்படித்தான் போடுவாங்க. உடைச்சு கேள்வி போடக்குள்ள அந்த முரண்பாட்டில உள்ள முரண்பாட்டு செயற்பாடு அதே போல முரண்பாட்டின் சில வகைகள் வந்துட்டு அப்படி உடைச்சு போடலாம். அது சின்ன சின்ன மார்க்ஸுக்கு போடலாம். ஆனா முழுமையா போடக்குள்ள ஒரு கேள்வியை ஒரு முழு மார்க்ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட நாங்க ஒரு 20 மார்க்ஸ் தான் முழு மார்க்ஸ் எதிர்பார்க்கணும். அப்ப அப்படி போடக்குள்ள அதை என்ன செய்வாங்கடா கொஞ்சம் இந்த கேள்வியை கொஞ்சம் விரிவாக்குற மாதிரி சில விடயங்களை கொண்டு தருவாங்க. அதுல இப்ப பாருங்க இந்த கேள்வி வந்து சும்மா நோமலா நாங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை பார்ப்போம். முரண்பாடு தீர்வு. அப்ப முதல் நாங்க என்ன சொன்னோம்னா முரண்பாடுண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முரண்பாடு என்ற விஷயம் வந்து எப்படி வருது அதாவது ஒவ்வாத கருத்துக்களை கொண்ட 2 தரப்புகளுக்கு இடையில அதாவது தனிநபரா இருக்கலாம் 2 தனிநபர்கள் ஒரு ஏ என்ற நபர் ஒரு பி என்ற நபர் 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேர் கருத்து வந்துட்டு ஒவ்வாத கருத்து இருந்தா அந்த இடத்துல என்ன செய்யும் முரண்பாடு என்ற விஷயம் உருவாகுது. அப்ப இந்த பாயிண்டை நாங்க வச்சு முரண்பாடு என்னன்றதை நாங்க அடுத்தடுத்து நாங்க ஃபுல்லா எழுதலாம். அப்ப முரண்பாடு தனிநபர்களுக்கு இடையில் இடம்பெறும். சில முரண்பாடு குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும். அதே போல முரண்பாடுகள் சில பண்புகளை கொண்டிருக்கிறது. அது வந்துட்டு இப்ப உதாரணமாக நாங்க இந்த 2 நபர்களுடைய அதாவது ஒவ்வாத கருத்து போக்கினால் உருவாகுவது. அதே போல 2 நபர்கள் ஒரு விடயத்துக்காக அதாவது அது பொருளாதார காரணியில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செயற்படக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அப்படி நாங்க அதுல பண்புகளையும் நாங்க சில சுட்டி காட்டலாம். அதே போல முரண்பாடு ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்டா ஒரு வளப்பற்றாக்குறையாக அல்லது சூழ்நிலை தோற்றம் பெற அதாவது முரண்பாடு என்பது ஒரு வளப்பற்றாக்குறை என்று சொல்லுவாங்க. வளப்பற்றாக்குறைன்னா ஒரு விடயத்தை நாங்க எதிர்பார்க்கும். அப்ப அந்த இடம் வந்துக்கிட்டு ஒரு பற்றாக்குறையாக இருக்கு. எப்படி பற்றாக்குறையாக இருக்கு ஒரு நிலம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த நிலம் வந்துக்கிட்டு ஒரு பேஜஸ் நிலம் இருக்கின்றா அந்த ஒரு பேஜஸ் நிலத்துக்கு 2 பேர் என்ன செய்யறாங்க ஆளால் பிரச்சனை படுவாங்கண்டா அப்ப 2 பேருக்கு முண்டு சரி சமனை பிரிச்சு கொடுக்கணும். இல்லையண்டா அந்த இடத்த ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அப்ப இங்க என்ன தீர்வு 2 பேருக்கு முண்டு தான் தேவையண்டா அந்த இடம் வந்துட்டு பற்றாக்குறை வரைக்கும் 2 இடம் இருந்தா தான் கொடுக்கலாம். அப்ப இப்படி ஒரு நிலைப்பாடும் இதுல ஒரு பண்பாக நாங்க பார்க்கலாம். அப்ப பண்பு என்று சொல்லக்குள்ள அதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுகள் எல்லாம் பண்பு தான். அப்ப முரண்பாட்டின பண்பை சொல்லலாம். அதே போல முரண்பாடு என்ன என்றதை சொல்லிட்டு இப்ப முரண்பாடு என்ன கேட்டீங்க முரண்பாட்டுக்குரிய தீர்வு பற்றி ஆராய்க. இப்ப தீர்வை கொடுக்கலாம். இப்ப இவ்வாறான பிரச்சனைக்கு தான் நாங்க இவ்வாறான முரண்பாடு என்ற விஷயங்கள் எப்போ உருவாக்கப்பட்ட இங்கடனா அந்த முரண்பாடுன்றது இப்ப நாட்டுல வந்துகிட்டு கூடுதலாக நடந்த சம்பவங்களை நாங்க சொல்லலாம். அதே போல முதலாம் உலகப் போர் 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு நிறைய அழிவுகள் எங்க நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரங்கள்ல தான் இந்த முரண்பாடு என்ற விஷயம் என்ன செய்யுது
உருவாக்கப்படுது. அதே போல இந்த முரண்பாடுக்காக தீர்வு நிறைய சர்வதேச அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டு அப்ப நாங்க நிறைய விஷயத்துல சொல்லலாம். சரியா? அதே போல இந்த முரண்பாட்டுல வந்துகிட்டு ஒரு அடிப்படையாக தீர்வுகளை முன்வைக்கிறது என்னென்ன வழிகளை நாங்க செய்யலாமன்றதான் இதுல தீர்வு. அப்ப அந்த அடிப்படை முரண்பாட்டின் காரணத்தை அறிகிறது. அதே போல உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை, சமரசம், நடுவர், சட்ட வழிமுறை, சமூக ஒற்றுமைகளை வளர்த்தல் இன்னும் நிறைய சொல்லலாம். இப்ப இது என்னன்னா இந்த காரணங்களை ஏன் சொல்றோம்னா இதான் இந்த இதுக்குரிய ஒரு முரண்பாடு ஒன்று வந்தா அதுக்கு தீர்வு செய்யறது. அப்ப சமாதானம் என்ன சமரச பேச்சுவார்த்தைகளை கொண்டு வர்றது. அப்ப அதே போல முரண்பாடு ஏன் நடந்துக்கின்றதை முதல் நாங்க அறியணும். முதலாவது விஷயம். இப்ப முரண்பாடு என்ற விஷயம் உருவாகுதுண்டா அது முரண்பாடு ஏன் உருவாகியது என்ற காரணத்தை முதல் நாங்க அறியுது. அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்னா நாங்க அந்த 2 தரப்புகள் இருக்கக்குள்ள இந்த 2 தரப்புகளும் பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு அடுத்த கட்டம் சமரசம். அதுக்கு பிறகு என்ன செய்யற ஒரு நடுவர் தீர்ப்பு கொண்டு வழங்குற முடிவில் ஒரு சட்ட வழிமுறை கொண்டு வந்து ஒரு சம ஒற்றுமையை வழங்குது. அப்ப சமாதானம் முடிவில் வருது. அப்ப இப்படியான சில வழிமுறையான விடயங்களை கொஞ்சம் என்ன செய்யறோம் கொஞ்சம் நாங்களும் என்ன செய்யணும்டா பார்க்கணும். இப்ப இந்த ஆன்சர் வந்துகிட்டு நீங்க உங்களோட நோட்ஸ்கள் எடுக்க இயலாது கஷ்டம். ஏன்னா நோட்ஸ்ல வந்துட்டு முரண்பாட்டின் வகைகள் அதுல என்ன எளிய வகைப்படுதாண்டு அந்த வகைகள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல முரண்பாடு வந்துகிட்டு முக்கியமான முரண்பாட்டின் செயற்பாடுகள் எந்த வகையில் இருக்கும் இதுகள் தான் நோட்ஸ்ல இருக்க விஷயம் தான் இருக்கு. இது ஏன் நாங்க இந்த ஆன்சரை நான் உங்களுக்கு இப்படி தந்தேன் கேள்வியல் போடக்குள்ள உங்களுக்கு அங்க இருக்க மாதிரி தர மாட்டாங்க. நோட்ஸ் வைக்க மாதிரி தர மாட்டாங்க. பொதுவாக கொமனா தான் கேள்வியை போடுவாங்க. அப்ப நாங்க தானே அதுல இருந்து விளங்கி எடுப்போம். அப்ப என்ன கொமனா அதுல இருந்து எடுக்க போறோம்னா அப்ப என்னத்தை பத்தி முரண்பாடு சொல்லுங்கன்னா முரண்பாடு உருவாக்கமும் முரண்பாடு தீர்வும் தலைப்பதானே தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க செய்யணும் அந்த ஆன்சரை கொடுக்க வேண்டியது. அந்த கேமரா ஒன்னில் இருக்கு கொஞ்சம் ஓஃப் பண்ணி வைங்களேன். உங்களோட கேமரா ரெக்கார்டிங் ஆகுது கேமராவை ஓஃப் பண்ணி வைங்க. ரைட். இதுல படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் இப்படித்தானே இப்போ குரூப் பண்ணக்குள்ள சும்மா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாமல் இருப்பாங்க. படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் இதுல ஜாயின் பண்ணி கொள்ளணும். சரியா? தெரியாம ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க லிவ் ஆகிட்டு போங்க. ஏன்னா இது வந்துட்டு செமினார் வீடியோ ஒன் பண்ணி அது செஞ்சு செஞ்சு பிள்ளைகளை கொஞ்சம் குழப்பாம இருக்கிறது நல்ல. ரைட். இப்போ அடுத்த விஷயம் பாருங்க இதுல இப்ப நாங்க பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2ல வந்துட்டு இந்த இதுல தான் உங்களோட முக்கியமான பகுதிகள் வருது என்ன. அப்ப இந்த பகுதி வந்துட்டு இந்த எங்களோட நாட்டினுடைய அரசியல் விஷயம் முக்கியமாக ஆரம்ப காலம் அதாவது காலத்துவ அரசியல இருந்து 1978 வரைக்கும். இந்த இதுல இந்த வீடியோ கோல்களை ஒன் பண்ணாதீங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதுல ஜாயின் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஆட்கள் யாரும் இருந்தா லீவ் ஆகிட்டு போங்க. சரியா? இது செமினார் நடக்குது. சில லிங்க் போட்டோன்னு தெரியாம எல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது வீடியோ வந்துட்டு லைவ் வீடியோ ரெக்கார்டிங் ஆகுது. ரைட். அப்ப இதுல நாங்க வந்துட்டு இதுல முக்கியமாக பகுதி 2 பொறுத்தளவில இதுல தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் வந்துட்டு கடந்த 2019 இருந்து இப்ப போன வருஷம் 2024 இப்ப 2025. சரியா? இதுல வந்துட்டு உங்களோட அரசியல் அமைப்பு யாப்பு இந்த விடயம் வந்துட்டு தொடர்ச்சியா வரும். அதை நாங்க யாருமே என்ன செய்யலாம் மறுக்கவே இல்லாது. அப்ப அதுல வந்துட்டு அதுல சொல்லப்படுகின்ற அந்த முக்கியமாக 4 பகுதி இருக்கேன். அந்த 4 பகுதியிலையும் மாறி மாறி வினாக்கள் வந்துதான் ஆகும். சரியா? அப்ப அதுல நாங்க பார்க்கலும் இலங்கையின் இந்த காலத்துவ நிலை மாற்றத்தின் காரணமாக அரசியல் பொருளாதார சமூக விளைவு பற்றி ஆராய்க்க. இப்ப இந்த வினா வந்துகிட்டு தொடர்ந்து வந்திருக்கி. சரியா? அதுல எப்படின்னா இந்த மேலதிகமாக நாங்க கோல்ஃபுல் கெமரூன் தொடக்கம் டொனோமுல் வரையான விஷயம். இப்ப ஏன்னா இதுக்கு நாங்க தீர்வு எடுக்க இயலாது. இப்ப சமூக மாற்றம் பண்ணக்குள்ள இதுல இருக்கின்ற அந்த 5 முக்கியமான அரசியல் அமைப்பு இப்ப கோல்ஃபுருக்குள்ள இருந்து டொனமூர் வரைக்கும். சரியா? அப்ப குரு மக்கள் மெனிங்கன்றது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வருது. அது ஏன் நான் போட்டிக்கேன்டா பெரும்பாலும் கேள்வியா தனி அதெல்லாம் வந்து இல்லைன்னு. அப்ப இருந்தாலும் அதுல முக்கியம் இந்த கோல்ஃபுருக் ஏன்னா அது ஆரம்ப இதாக உருவாக்கப்பட்டதால அதே போல டொனமூர்
அது இந்த இறுதியில வந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு யாப்பாக இருந்தது. இப்ப இந்த ரெண்டும் எப்பவுமே அந்த பேசப்படுகின்ற கேள்விக்கு வாரது யாப்பு தான். இருந்தாலும் நாங்க அந்த இதுல ஏதாவது ஒன்று வரலாமன்றதுக்காக நாங்க அதை என்ன செஞ்சோம், கொமனான கேள்வியா போட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, கோல்புரூக் கேமரூன் தொடக்கம் டொனமூர் வரையான விஷயத்த நீங்க கொஞ்சம் மேலோட்டமா பார்க்க வேண்டி வரும். அதுல பெரும்பாலும் கோல்புருக்கோ இல்லது டொனமூரோ வரலாம். சரியா? அப்ப அது ஒரு வினாவாக போடப்பட்டிருக்கு. அதுல உள்ள விஷயங்கள் என்னென்னா, அதுல உள்ள முக்கியமான அம்சங்கள், அதாவது கோல்புருக்குல முதலாக கொண்டு வரப்பட்டது, சட்டவாக்கத்தில் எத்தனை உறுப்பினர், அந்த விஷயங்களை பார்க்கலாம். சரியா? அப்ப அதுல அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. இல்ல முக்கிய அம்சங்களை தான் அப்ப அவங்களோட அதிகாரங்கள், சேவைகள் என்னன்றது தான் கேட்பாங்க. அப்ப அந்த விஷயத்த மட்டும் நீங்க அப்படி வந்தா எழுதலாம். அப்படி இல்லையென்றா நீங்க அந்த வினா விடுங்க. சரி, அதுக்கு பதிலா வேற கேள்விகள் இருக்கு. அப்ப அது நாங்க ஒரு சாய்ஸ் தான் இதெல்லாம். சரியா? இப்ப பகுதி 2 பொறுத்தளவில 4ல 2 செய்றது. அப்ப 2 செய்றன்னக்குள்ள நீங்க பெரும்பாலும் இப்ப அது வந்துகிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமே, எல்லாத்தையும் படிக்கணும்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்ப அப்படி வர டைம்ல நீங்க அத விடலாம். சரியா? விட்டுட்டு நீங்க என்ன செய்யலாமாண்டா, நீங்க மத்த ஏனைய வினாக்கள் இருக்கு. அதுகள பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அதுல நீங்க வழமையா எல்லாருமே இதா படிக்க இது வந்துட்டு 78ஆம் ஆண்டு யாப்பு, அதோட சோல்ஃபெரி இல்லாட்டி 72. இந்த 3 விஷயம் கொஞ்சம் நாங்க அது எப்பவும் தொடர்ச்சியா வாரதுதான். அப்ப அந்த இத நாங்க விட்டாலும் இந்த 3 பகுதிய நாங்க படிக்க வேண்டி வரும். அப்ப அதுல சோல்ஃபெரி அரசியலமைப்பு பற்றிய ஆராய்க, அதுல அந்த மகாதேசாதிபதி, அதேபோல செனட் சபை, பொதுச் சேவை ஆணைக்குழு, பாராளுமன்ற உரிமை தவிர்ந்தவை. அப்ப பாருங்க, இதுல இந்த மகாதேசாதிபதி, செனட் சபை, பொதுச் சேவை ஆணைக்குழு, பாராளுமன்ற உரிமை இதெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்ததுன்னு, தொடர்ச்சியாக சோல்பெரியில இந்த கேள்வியில் வந்திருக்கு. வராதது நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதுல நீங்க மகாதேசாதிபதி, செனட் சபை, அதே போல பொதுச் சேவை ஆணைக்குழு, பாராளுமன்ற இறைமை, இப்ப இது தவிர்ந்த எண்ணக்குழு சிறுபான்மை காப்பீடு பார்க்கலாம் என்ன. அதே போல வேற என்ன பார்க்கலாமாண்டா, பாராளுமன்றம் வந்திருக்கு, நீதி சேவை பார்க்கலாம். பொதுச் சேவை ஆணைக்குழு தான் வந்து நீதி சேவை ஆணைக்குழு வரல. அப்ப சிறுபான்மை காப்பீடு, நீதி சேவை ஆணைக்குழு, சனப்பிரதிநிதி சபைகள் இது பார்க்கலாம். அப்ப அதுல இப்ப ஏன் நாங்க அந்த கேள்வியை கெஸ் பண்ணி எடுத்திருக்க மாட்டா, இப்ப ஏற்கனவே வந்துட்டு போன வருடம் வந்ததால தான் நாங்க அந்த கேள்வியை, அதாவது இது தவிர்ந்து வேறத பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதை நீங்க விட்டுட்டு நாங்க என்ன சொன்ன விஷயத்த பார்க்கலாம். அதுலேயும் சிறுபான்மை காப்பீட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. சரியா? அதே போல அடுத்த வினா பார்க்கலாம் நீங்க. 1972ஆம் ஆண்டு அரசியலமைப்பு பற்றி ஆராய்க. அதுல இந்த தேசிய அரசு பேரவையின் அமைவுச் சேர்க்கை மற்றும் மீள்தன்மை தன்மை தவிர்ந்தவை. அப்ப இதுல இந்த தேசிய அரசு பேரவை வந்துட்டு அமைவுச் சேர்க்கை மற்றும் மீள்தன்மை தன்மை தவிர்ந்தவை. இப்ப இதுல தேசிய அரசு பேரவை, அமைவுச் சேர்க்கை, மீள்தன்மை தன்மை வந்துட்டு சென்ற வருடம் வந்தது என்ன. அப்ப இதுல நாங்க அது வராத சில விஷயத்தை தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இதுல பார்க்கலும் தேசிய அரசு பேரவை, அமைவுச் சேர்க்கை மற்றும் மீள்தன்மை தன்மை எனக்குள்ள இதுலேயும் நாங்க அமைவு இதுல பாருங்க, போல பொதுச் சேவை ஆணைக்குழு பார்க்கலாம். அதுல பொதுச் சேவை ஆணைக்குழுட ஆலோசனை சபை, ஒழுக்காட்டு சபை என்று நீதி சேவை ஆணைக்குழு இருக்கு. அதே போல மொழி மதம் என்ற விஷயம் இதையும் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல வராத விஷயங்கள் யாரும் பேசணுமா? கொஞ்சம் மறுபடியும் சொல்ல கொஞ்சம் கேளுங்க, சத்தமா கேளுங்க. என்ன நீங்க பேசுறது நீங்க பேசுறது கேக்குது இல்லம்மா. இல்லாட்டி நீங்க உங்களோட உங்களோட கவரேஜ் இஷ்யூ ஆகி போல. நீங்க பேசுறது 72க்கு சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லலுமா? ரைட். 72ல அதாவது அதுல சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் சொல்லணுமா? ரைட். 72 அரசியல் அமைப்பு பற்றி ஆராய்கின்ற கேள்வி. அதில தேசிய அரசு பேரவை, அமைவுச் சேர்க்கை மற்றும் மீள்தன்மை இந்த வினா வந்துட்டு சென்ற வருடம் வந்துருக்கு. சரியா? அப்ப இது தவிர்ந்த சில விஷயங்களை நாங்க பார்க்குறோம். அதாவது அதுல முக்கிய அம்சங்கள்ல, அதாவது பொதுவா வந்துட்டு மக்கள் இறைமையை சொல்லலாம்.
அரச கொள்கை தத்துவம் இருக்கு, அடிப்படை உரிமை சுதந்திரம் இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு அடுத்த தேசிய அரசு பேரவை. இந்த தேசிய அரசு பேரவை விஷயத்தை விடுவோம். அப்ப ஏனென்றா அது வந்தது. அதே போல மீள் தன்மை. அப்ப அதுவும் நாங்க அதையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். அமைச்சரவை, பொது சேவை ஆணைக்குழுட, நீதி சேவை ஆணைக்குழு, இப்படியான விடயங்கள் சம்பந்தமாக. இப்ப உதாரணமாக மக்கள் இறைமையை நீங்க எடுத்துக்கிட்டேன்டா, முதலாம் குடியரசு பின் புதிய ஒரு விடயம்தான் என்ன, சோல்பெரி அரசியல் அமைப்பில் சொல்லப்படுகின்ற மக்கள் இறைமை. இந்த சோல்பெரியில இருந்து 1972ஆம் ஆண்டு யாப்பில் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய விடயம் தான் இந்த மக்கள் இறைமை என்ற விஷயம். இதுல அஹ், இலங்கை சுதந்திரம், இறைமை, தன்னாதிக்கம் கொண்ட ஒரு குடியரசு நாடாக இருந்ததனால் இங்க வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன ஒற்றையாட்சி அரசு ஒன்றாக காணப்பட்டமை. அப்ப இந்த இறைமை என்றது தன்மை வந்துட்டு பொதுவா நாங்க இறைமை என்றா பொதுவா நீங்க என்ன விளங்குறீர்கள், அதாவது அதிகாரம், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்ப மக்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, தண்ட இறைமையை பயன்படுத்தி ஒரு பிரதிநிதித்துவத்தை என்ன செய்யறாங்க, எங்களோட பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப அதனால தான் இங்க மக்கள் இறைமை, அந்த சோல்பெரியிலே அந்த மக்கள் இறைமை என்ற விஷயம் இல்லை. அப்ப அந்த விஷயத்தை இங்க என்ன செய்யறாங்கன்றா ஒரு முக்கியத்துவமாக கொண்டு வந்தாங்க, மக்களுடைய அதிகாரத்தை கொண்டு ஒரு ஆட்சி முறையாக மாற்றணும் வந்து. அப்ப இதுவும் 72 பூரணத்துவம் இல்லைன்னு, 78 தான் பூரணத்துவம் வந்தது. அப்போ அதுலேயும் சில சில குறைபாடுகளால சில சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. அப்ப நாங்க எல்லாத்தையும் விரிவா ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டு விடையெல்லாம் கண்டுகிட்டு இருக்கிறாரு. இப்ப நாங்க இது விடைய பார்க்கணும்னா நீங்க பேசிக்ல இருந்து திரும்ப கிளாஸுக்கு போகணும். அப்ப அதால நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்கி நான் அந்த தலைப்புகளை சொல்றேன். சரி, அதுக்குள்ள உள்ள விஷயத்த நீங்க கொஞ்சம் பாருங்க. சரியா? எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறீங்களா, அது டைம் போக சேர்த்துடும். சரி, அப்ப அதால நீங்க கொஞ்சம் அதை பாருங்க நான் சொன்ன தலைப்புகள்ல. அதே போல இதுல வேற விஷயங்கள்ண்டா முக்கியமா மக்கள் இறைமை பாருங்க, அரச கொள்கை தத்துவம். சரியா? அதையும் பாருங்க. அதே போல நான் சொன்ன மாதிரி குடியரசு ஜனாதிபதி, அமைச்சரவை, பொதுச்சேவை, நீதி சேவை ஆணைக்குழு, இந்த விடயங்களையும் பாருங்க. அதாவது நாங்க என்ன சொன்ன தேசிய அரசு பேரவை அமைச்சேர்க்கை அதுல மீறு தன்மை, இது ரெண்டையும் தவிர்ந்த, அதாவது அமர்வு சேர்க்கின்ற மீயர் உயர் தன்மை. அப்ப இந்த தேசிய அரசு பேரவை மீயர் தன்மையையும் தேசிய அரசு பேரவையும் பற்றி அந்த வினாவை தவிர ஏனைய அம்சங்களை எல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்காக இப்ப ஏனைய அம்சங்கள் என்னக்குள்ள நாங்க ஃபுல்லா அது ஒவ்வொன்றா இதா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு அம்சங்களையும் கொஞ்சம் மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பாருங்க. ஏனென்றா இப்போ ஒவ்வொரு பகுதியும் அதுல முக்கியத்துவம் தான். இப்ப நாங்க 20 மார்க்ஸ் கேள்வியா வந்துட்டேன்டா ஒவ்வொரு பகுதியில மக்கள் இறைமைன்றா அது முழுமையான நாங்க என்ன செய்யணும், விட கொடுத்தா தான் அதுக்கு பூரணத்துவம் மார்க்ஸ் வரும். இப்ப அப்படி எனக்குள்ள நீங்க பேசிக்ல இருந்தே படிச்சு வரணும். இப்ப இந்த இருக்க டைமுக்குள்ள நீங்க படிக்கண்டா சாத்தியப்பாடு இல்லை. அப்ப அதால என்ன சொல்றேன்டா, நீங்க நான் சொன்ன அந்த தலைப்பை வச்சு கொஞ்சம் அந்தந்த பகுதிகளை பாருங்க. சரியா? உங்களோட காலம் சில வேளை நீங்க படிச்சு வந்துடலாம். அதால நீங்க அந்த குறிப்பிட்ட தலைப்புகளை தந்திருக்கின்றது கண்டா அதை எதிர்பார்க்க வினாகனக்குள்ள அப்படித்தான் தருவோம். அப்ப அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாம தான் தேடணும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, பிள்ளைகள் செய்யறோட ஒரு ஆன்சரை ஒரு 4 வினாக்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, எல்லாத்துக்கும் தரல, ஒரு 4-5 வினாக்களுக்கு நான் வச்சிருக்கேன். சரி, அதை போடுவாங்க உங்களுக்கு குரூப் கூட. ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தொகுத்துக்கிருக்கல. இப்ப இந்த 72க்குரிய அரசியல் அமைப்பு பற்றி இந்த 2 இது சமயம் மத்த எல்லாம் கொடுக்கண்டா கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபுல்லா ஒரு புக் மாதிரி தான் தருவோம், நோட்ஸ் மாதிரி. அப்ப அது உங்கள்டையும் இருக்கும் என்ன. அப்ப நீங்க தலைப்பு வச்சு பார்த்துட்டீங்கன்னா சரி. ரைட். அடுத்தது 78 பாருங்க. 78 அரசியல் அமைப்பு பற்றி ஆராய்ச்சி. அதுல ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி அதிகாரங்கள் பணிகள் தவிர்ந்தது. அப்ப 78 வந்துட்டு அதுல வந்துட்டு ஜனாதிபதி தெரிவு மற்றும் ஜனாதிபதி அதிகாரம். அப்ப ஜனாதிபதியை பற்றிய கேள்வி வந்துட்டு 78. அதாவது 78 என்ன, இப்ப கேள்வி நல்லா விளங்கிக்கணும் பிள்ளைகள். 78 அரசியலமைப்பு பற்றி ஆராய்கன்னு நான் போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு நடைமுறையில் இருக்கின்ற அரசியலமைப்பு பற்றி ஆராய்கன்னு கேள்வி போட்டேன்னு சொல்லுவேன். இப்ப நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் அமைப்பு என்றாலும் அதான், 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு என்றாலும் அதான். குழம்பிக்க கூடாது. சில பிள்ளைகளுக்கு என்னடா நடைமுறையில் இருக்கிற அரசியல் அமைப்பு, நம்ம 78 தானே படிச்சேன், நடைமுறையில் இருந்து கேள்வியை போட்டியான். உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கலன்னு தெரியாது. ஃபைனலை பொறுத்த அளவில், பொது பரீட்சைகளை பொறுத்த அளவில் கேள்விகள் வந்துட்டு உங்களை மயக்கிற தான் கேள்விகள் வரும். இப்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு போற மாதிரி நாங்க இப்போ ஓயல அவடத்தை லேசா விளங்குற கேள்விகள் தானே அந்த மாதிரி அங்கே அப்படி கேள்வி போட மாட்டாங்க. இப்ப கேள்வி வினா வந்துக்கிட்டு, அதாவது இப்ப அவங்க அப்படித்தான் எடுப்பாங்க. சரியா? அதாவது பிள்ளைகளுக்கு வந்துட்டு மேலதிகமான நாலேஜ், அதாவது பொது அறிவு நாலேஜும் இருக்கு பார்க்கறது தான் இந்த கேள்விகள் அப்படி எடுப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா தயாராகும். கேள்விகளை பார்த்துட்டு நீங்க குழம்பிக்கும் தேவையில்ல, பயிரும் தேவையில்ல, எல்லாம் ஒரே விஷயம்தான். இப்ப சில இதுகள் இருக்கு, சில அந்த வாதங்களுக்கு கருத்தியலுக்கு சில சில பேர்கள் இருக்கு. இப்ப தாரண்மைவாதத்துக்கு பல பேர்கள் இருக்கு. லிபரல் வாதம் இருக்கு, தாரண்மைவாதத்துக்கு லிபரல் வாதம் என்று சொல்லலாம்.
அப்ப லிபரல் வாதம் வந்து கேள்வியை போட்ட உடனே இங்க குழம்பிக்கப்படா என்ன லிபரல் வாதம் நம்ம படிக்க தாராண்மை வாதம் பண்ணிக்கு தாராள வாதம் என்று சொல்லலாம். அதே போல சம உடைமை வாதத்துக்கு நிறைய பேர்கள் சொல்லலாம். பொது உடைமை வாதம் என்ன, அதே போல சோசியலிச வாதம், நிறைய பேர்கள் சொல்லலாம். அப்ப அதுக்கு நீங்க மார்க்ச வாதம் என்று சொல்லலாம் நிறைய பேர். அப்ப அதுக்காக குழம்பிக்க தேவையில்லை. இதுகளெல்லாம் நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு போன இடத்த இந்த நோட்ஸ்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், பேர்கள் தெரியாட்டியும் அப்படி பேர்கள் சேர்கிட்ட கேட்டு எடுக்கணும். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கலை பொறுத்த அளவில் இப்படித்தான், ஒரு பொருளுக்கு பல பேர் இருக்கின்ற மாதிரி நாம் அந்த பேர்கள் எல்லாம் அவங்க தான் தரவோடும். பெரும்பாலும் இப்ப நீங்க கேட்காட்டியும் அவங்க தரவோடும். ஏனெண்டா கேள்வியை பொறுத்த அளவிலே இப்ப உங்களுக்கு மார்க்சிய வாதத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எழுதுக செட்னா ஆராய்கண்டுச்சுன்னா மார்க்சிய வாதத்தை பற்றி ஆராய்கண்டா இப்போ மார்க்சிய வாதம் நோட்ஸில் தந்த விஷயத்தை மட்டும் தான் உங்களால் எழுத தெரியுமே. அப்போ சம உடைமை வாதம் திரும்ப கேள்வி ஒன்று தந்துட்டாங்கன்னு என்ன செய்வேல், குழம்பிக்குவியல். அப்போ அது பேர் என்னன்றதுலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி தான் 78ஆம் அரசியலமைப்பு பற்றி ஏன் நான் சொல்றேன்னா இந்த கேள்வி நடைமுறையில் இருக்கின்ற அரசியலமைப்பு பற்றி ஆராய்கண்டு போன வருஷம் வந்தது. அப்போ அதால அதுலேயே சில பிள்ளைகள் குழம்பிருக்குங்கள். சரியா? அப்போ அதால 78 அரசியலமைப்புண்டா அதை நடைமுறையில் இருக்க முன்னாடி இப்போ இருக்க எல்லாமே ஒரே விஷயம்தான். அந்த 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு ஜனாதிபதியை பற்றி கேட்டிக்கு. அப்போ ஜனாதிபதியை பற்றி அந்த கேள்வி வந்திருக்கு. அப்போ அது இல்லாது அதுலேயும் நாங்கள் மக்கள் உரிமை 72 எப்படி சொல்லப்பட்டிருக்கு, 78 என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மக்கள் உரிமையை பார்க்கலாம். அதுலேயும் இருக்க அரச கொள்கை தத்துவங்கள், அடிப்படை உரிமைகள், சட்டவாக்கத்துறை, நிர்வாகம், அமைச்சரவை, அதே போல விகிதாசார பிரிவினத்துவம் புதுசா கொண்டு வரப்பட்டதுல, அதே போல மொழி. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ரைட். அதுல மொழி, மதம், நீதிமன்றம், ஒம்புட்ஸ்மேன், தேர்தல் முறை, மக்கள் தீர்ப்பு, இந்த விடயங்கள். அப்ப இதுல ஜனாதிபதி என்ற விஷயத்தை விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் நீங்க பார்த்தாச்சு இருக்கு. சரியா? இப்ப இதுல உங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் நோட்ஸ் இருக்குமே. இப்போ உங்களுக்கு நோட்ஸ் இல்லை, நான் கடைசி டைமில் இருக்கேன் படிக்கணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் இப்போ எந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு தேவையான என்னை பூர்ணத்துவம் நோட்ஸ் இருக்கிறேன் அப்படியே நான் நம்பர் விடுவேன் உங்களுக்கு. அதை பேமெண்ட்டை போட்டால் நான் அதை உங்களுக்கு பிடிஎஃப்ஓ என்னத்துலையோ நான் அதில் போஸ்டர்லையோ அனுப்பி வைப்பேன். சரியா? உங்களுக்கு நோட்ஸ் தேவையானார்கள். சரியா? ஏனெண்டா இது ஒரு பிஸ்னஸுக்காக இல்லை. அதாவது உங்களுக்கு கடைசி நேரத்தில் சார் நீ நோட்ஸ் இல்லை இப்படி ஒரு கேள்வி வந்துட்டேன்னா என்ன செய்கிற என்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. ஓ, ஏதாவது கேட்க போறீங்களா? மிச்ச நேரம் உங்களுக்கு அதை சொல்லுங்க சார். மனித உரிமைகள் என்றது குறிப்பிட்ட அரசிட பிரஜைகளால மட்டும்தான் நிறைவேற்றப்படுற, அப்படி இல்லையா? மனித உரிமைகள் குறிப்பிட்ட அரசியல இருக்கிற பிரஜைகளால மட்டும்தான் அது மனித உரிமைகளா? ஆம் சார். நீங்க கேட்க முழுமையா கொஞ்சம் கேளுங்க கேள்விகளை, இல்லாட்டி டைப் பண்ணி போடுங்க பாப்போம். சார், மனித உரிமைகள் என்றது அரசியல காணப்படுற அந்த குறிப்பிட்ட பிரஜைகள் மட்டும்தான் அனுபவிக்க கூடியதான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, மனித உரிமை வந்துட்டு பொதுவா எல்லாரும் அனுபவிக்க விஷயம். எதுல 72லயா 78லயா? இல்ல சார், இது பொதுவா ஒரு பாஸ் பேப்பர்ல வந்திருந்துச்சு. மனித பொதுவா உரிமை. ரைட். மனித உரிமை என்று சொல்லக்குள்ள நாங்க யாப்பு ரீதியா பாக்குற விஷயம் வேற. பொதுவா மனித உரிமை என்று சொல்லக்குள்ள அதாவது இப்போ ஒரு நாட்டு, இப்ப இலங்கை எடுத்தா இலங்கை நாட்டில் இருக்க அனைத்து, அதாவது வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த உரிமை எல்லாருக்கும் சமம். அப்ப எல்லாரும் அந்த உரிமையை அனுபவிச்சு தானே ஆகணும். அது ஒரு ஆளுக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு இல்லை. இப்ப 4 இனம் இருந்தால் 4 இனமும் சமமாக அந்த உரிமையை கொடுக்கப்படணும். அது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு அம்சம். நான் நினைக்கிறேன் உரிமை என்ற என்ன ஜனநாயக ரீதியான கேள்வியா என்ன பொதுவாக கேட்டிருக்கேனே, பொதுவான ஒரு கேள்வி. சார், இப்ப இந்த நாட்டுல இருக்கிற பிரஜைகளால மட்டுமா, இல்லாட்டி அதையும் தாண்டி அந்த எல்லைகளை மீறியும் அந்த உரிமை என்று சொல்லக்குள்ள அது இல்ல உரிமை என்று சொல்லக்குள்ள இப்ப சர்வதேச ரீதியிலேயும் நாங்க பார்க்கலும், பொதுவாக எங்களோட நாட்டிலையும் பார்க்கலும். இப்ப மனிதன் என்ற ரீதியில ஹியூமன் வந்துட்டு சர்வதேச அமைப்பு வரைக்கும் இருக்கு. அதால நாங்க எங்களோட நாட்டோட நிக்கல. இப்ப உதாரணம் ஒரு வெளிநாட்டு பிரஜை எங்களோட நாட்டுல வந்தா அப்ப எங்களோட நாட்டுல வர வெளிநாட்டு பிரஜையை நாங்க அடிச்சு துரத்தலாமா? இல்லை. அப்ப அவர் நாட்டில வாரண்டா அவருக்கு சில அனுமதி நிபந்தனைகள் எல்லாம் அங்க அவங்களோட கடவுச்சீட்டுல அவங்களோட அதை செல்ற உள்நாட்டு வெளிநாட்டு அந்த பயணிகள் இது அதுல எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்க நாட்டுக்கு வந்தா இவங்களுக்கு எப்படி நாங்க பாதுகாப்பு வழங்கணும். உதாரணமாக ஒரு ஆஸ்திரேலியா பிரஜை வந்தா அவருக்கு என்ன பாதுகாப்பு வந்து
அவங்களோட நாட்டு சட்டத்தினூடாக எங்களோட நாட்டு சட்டத்துக்கு அறிவிப்பாங்க. அப்ப அந்த ஒரு முறைப்படி அந்த உரிமை விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு பேர் எங்கட நாட்டுக்கு வர்றாங்க. நாங்க ஒரு அண்மை காலங்களில் சில சில பிரச்சனை நடந்துக்கிறேன். சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்குரிய தீர்வு எங்கட அரசாங்கம் வேகமாக செய்து கொடுக்கும். உரிமை என்பது பொதுவாக சர்வதேச அளவிலேயும் அது மதிக்கப்படக்கூடியது. ஹியூமன்ஸ் வந்துட்டு சர்வதேச அமைப்பு வரைக்கும் இருக்கு. இப்ப ஐநா வந்துக்கிட்டு அதுல முக்கியமான டாபிக் வந்துட்டு மனித உரிமை தான். சரியா? இந்த ஓகே சார். வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஓஃப் பண்ணி வைங்க. பல தடவை சொல்லிட்டேன். ஏண்டா ரெக்கார்டிங் ஆகுது. சம்டைம் இதாயிட்டா ஒன்றும் செய்யலாது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்து பாருங்க, ஜனநாயக ஆட்சி முறை பற்றி முழுமையாக அறைய. இப்போ ஜனநாயக கேள்வி வந்துக்கிட்டு இதுவும் வந்ததுதான். இருந்தாலும் நாங்க ஏன் அந்த கேள்வியை போட்டிருக்கோம்டா, ஜனநாயகத்தை பத்தி ஜனநாயகத்தில் உள்ள ஒரு சில விடயங்களை பத்தி தான் கேள்வியா போட்டிருந்தாங்க. இப்ப ஜனநாயகத்தை பத்தி முழுமையாக பற்றி ஆராயணும். ஜனநாயகம் என்ன, அதுல என்ன முக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கும் என்றதை வச்சு இப்ப ஜனநாயகத்துல வந்துட்டு 2 வகையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். தாராள ஜனநாயகம், பிரத்துவ ஜனநாயகம் என்ற விஷயம். இப்ப இரண்டையும் வந்து நாங்க மெயின் பண்ணி இந்த ஜனநாயக ஆட்சி முறை பற்றி முழுமையாக ஆராய இந்த கேள்விக்கு லேசா எழுதிட்டு போகலாம். அப்ப இதுல உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம். இப்ப தாராள ஜனநாயகம் எனக்குள்ள அது தனிமனித சுதந்திரத்தை வலியுறுத்தி ஜனநாயக விடயங்களை பார்க்கும். அப்ப தனிமனித சுதந்திரம் வந்துட்டு கட்டாய மக்கள் வந்துட்டு மக்களின் விருப்பத்துக்காக மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சியின் தனிமனித சுதந்திரம் வலியுறுத்தப்படணும் என்ற கருத்தை கொண்டிருக்கும். பிரதித்துவத்தை பொறுத்த அளவில இங்கே வந்துகிட்டு மக்கள்ல பிரதிநிதான் என்ன ஒரு ஆட்சித்துவத்தை கொண்டு வர. அதால மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அந்த பிரதிநிதியும் என்ன செய்யணும், அங்க ஆட்சி செயற்பாடு செய்யணும் என்ற ஒரு கருத்தை கொண்டு. இப்ப இந்த 2 விடயங்களை கொண்டு ஜனநாயக ஆட்சி முறை பற்றிய ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டம், இல்லை ஒரு ஆராய்வு, இல்லை ஒரு கலந்துரையாடல் அப்படி கேள்வி போட்டால் நாங்கள் அதை எழுதலாம். அப்ப நீங்க ஜனநாயக அந்த ஆட்சி முறை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள யூனிட் அதில் உள்ள பகுதியில் உள்ள நோட்ஸ்களை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யறேன்டா, ஜனநாயகம் என்ன, ஜனநாயகத்தில் உள்ள முக்கிய விடயம் என்ன என்றதை கொஞ்சம் விளங்கி அப்போ ஒரு ஜனநாயகத்தை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று எழுதுங்க. இது 20 மார்க்ஸுக்கு வர பூர்ணத்துவமான கேள்வியா இது. அப்போ அதுக்கு ஃபுல் நோட்ஸ் இருக்கு. ஏன்னா ஜனநாயக கேள்விகள் 2 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்படி மாறி மாறி வாரது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்திருக்கு போல, இந்த வருஷம் வரலாம் சில வேளை. அதுக்கு அந்த கேள்வியும் போட்டிருக்கேன். சரியா? ஏன்னா அது உடைச்சு தான் போட்டிருக்காங்க. நாங்க இது முழு கேள்வியாக ஜனநாயகம் பற்றி முழுசா கேட்டிருக்கோம். இப்போ முரண்பாடு முழுசா பார்க்க மாதிரி இதுக்கும் முழுசா நாங்க பார்க்க அப்படி கேள்வியா போட்டிருக்கேன். அப்ப அதை நீங்க அந்த ஏற்ற மாதிரி கட்டாயம் நான் உங்களுக்கு இதுல முடிவா கிளாஸ் முடியக்குள்ள சொல்ற விஷயம் என்னண்டா, எல்லா டைம் சொல்றேன், கொஞ்சம் இதை முடிச்சு போட்டு நான் சொல்றேன். சரியா? நீங்க விடை எழுதுற சில அமைப்புகள் இருக்கு. இப்ப கேள்வி எப்படி அணுகுற, அதுக்கு எப்படி விடை எழுதணும்ன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா? அந்த மெத்தடுக்கு நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு பூரணத்துவமான மார்க்ஸ் வரும். சரியா? ரைட், கொஞ்சம் இருங்க. அடுத்தது பாருங்க, பகுதி 3 பாருங்க. இப்ப இவ்வளவு சொல்லுங்க. பொலிட்டிக்கல்ல விளங்கல பகுதி கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க பேசுறது இங்க எல்லாரும் கேக்குது. சரி, பகுதி 3 பாருங்க. பகுதி 3 எடுத்தோம்னா இப்ப நாங்க பகுதி 1 பகுதி 2க்குள்ள வார கேள்வி அமைப்புகளை பார்த்தாச்சு. இப்ப பகுதி 3ல நாடுகளின் அரசியல் அமைப்பு. இப்ப நாடுகள் எனக்குள்ள கடந்த காலத்துல தொடர்ச்சியா நாங்க பார்த்த நாடுகள்ல வந்துக்கிட்டு ஏற்கனவே அமெரிக்கா வந்திருக்கு, அதே போல இந்தியா வந்திருக்கு, பிரான்ஸும் வந்திருக்கு. இப்ப வராத நாடுகளுக்குள்ள பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து போன்ற 2 நாடுகளும் வந்திருக்கு. இப்ப நாடுகள்ல வந்துக்கிட்டு இதுல நீங்க நாட்டை பொறுத்த அளவில் நாடுகள் வந்து கேள்வி போடக்குள்ள ஒவ்வொரு நாட்டையும் தனிப்படத்தான் போடுவாங்க. அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு மாதிரிகளை பத்தி ஆராய்ச்சி எப்படிதான் போடுவாங்க. சரியா? அப்ப அது சில நேரங்கள் அதுக்குள்ள உள்ள பிரித்தானியானக்குள்ள அதுக்குள்ள உள்ள முக்கியமான அந்த பிராந்தியங்கள் சின்ன சின்ன பிராந்தியம் முடிக்கும் உண்டுனே. அப்ப அதை 3 பிராந்தியங்களை பற்றி ஆராய் அப்படியும் உடச்சி போடுவாங்க. அப்ப முழுசா போடக்குள்ள நாங்க அந்த பிரித்தானியோட முக்கியமான அரசியலமைப்பு மாதிரி உள்ள முக்கிய விடயங்களையும் அதே போல அந்த 3 பிராந்தியங்களை பற்றி நாங்க என்ன செய்யலாம், கொமானா எழுதலாம். ஆனா உடைச்சி போடலாம். அதே போல சுவிட்சர்லாந்தும் அப்படி. சுவிட்சர்லாந்து வந்துட்டு ஒரு கூட்டு சமஷ்டி என்ன. அப்ப அதுல வந்துகிட்டு உள்ள அந்த சமஷ்டியை பத்தி நாங்க தெளிவான விஷயங்களை கொடுக்கலாம். அப்ப இந்த விடயங்களை கொண்டு நாடுகள் வந்துட்டு கேள்விகள் கேட்கக்குள்ள நீங்க அதுக்கேற்ற மாதிரி விடையெழுங்க. இப்ப நாடுகள் வந்துட்டு எல்லாருக்கிட்டே பெரும்பாலும் நோட்ஸ்கள் இருக்கும் என்ன.
இப்போ 5 நாடு 5 நாடு. அப்போ அதுலேயும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டது பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து தான். இது ரெண்டையும் நீங்கள் படிங்க. ஏன்னா மற்ற நாடுகள் போன வருஷம் வந்துட்டு போன வருஷம் 3 நாடு ஒருமிக்க போட்டிருந்தான். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ். அப்போ இந்த வருஷம் இந்த 2 நாடுகளும் எதிர்பார்க்கலாம். சரியா? அப்போ அதை கொஞ்சம் கட்டாயம் பாருங்க. அதுக்கு போல அடுத்த வினா இந்த பொது கொள்கையாக்கம் பற்றி சொல்லுங்க. என்னென்ன நாடுகள் சார் கொஞ்சம் திருப்பி சொல்லிடுமா? நாடுகளில் வந்துக்கிட்டு நீங்க இந்த வருஷம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்க வந்துக்கிட்டு பிரித்தானியா, சுவிட்சர்லாந்தையும் பாருங்க. ஏன்டா சென்ற வருடம் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு, இந்தியாவும் வந்திருக்கு, பிரான்ஸும் வந்திருக்கு. சரியா? இப்போ இந்த வருஷம் நீங்க இந்த பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து பாருங்க. அதுலேயும் முழுமையா நீங்க அந்த நாடுகளில் உடைச்சு பார்க்காம அதுல முக்கியமான விடயங்களை மட்டும் பார்க்காம நாட்டை ஃபுல்லா பாருங்க. பெரும்பாலும் கேள்வி வந்துட்டு போடக்குள்ள உங்களுக்கு இப்போ ஒரு நாட்டை போட்டு நாட்டின் அரசியலமைப்பு பற்றி ஆராய்ச்சி தான் போடுவாங்க. அப்ப நாம தான் அதுக்குள்ள இருந்து என்னென்ன விஷயத்தை எடுத்து எழுதணும்ன்றதை நாங்கள் தான் விளங்கணும். அப்ப அதால நீங்க இந்த 2 நாடுகளும் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கும். சரியா? அது ரெண்டையும் கொஞ்சம் பாருங்க. அடுத்த வினா வந்துட்டு பொது கொள்கையாக்கம் பற்றி. அப்ப பொது கொள்கையாக்கம் பற்றிய கேள்வி. இதுல வந்துக்கிட்டு நாங்க இதுல ஏன் நாங்க பொது கொள்கையாக்கம் பற்றி அது வந்து தொடர்ந்து வார கேள்வியை தான் நாங்க ஏன் போட்டிருக்கோம்டா, இந்த முறையும் நாங்க சில வேளை வரலாம் என்று எதிர்பார்த்தா அந்த கேள்வியை போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு முறையும் வாரதுதான். இப்போ உதாரணமா பாருங்க, பொது கொள்கையாக்கம் பற்றிய வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முழுமையான ஒரு கருத்தை கேட்டிருக்காங்க. முழுமையா இந்த பொது கொள்கையாக்கத்தை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில பொது கொள்கையானது ஒரு அரசியல் செயல்முறை அல்லது பொது பிரச்சனைகளை கவனித்துக் கொள்கைன்னு சொல்றாங்க. அப்ப அரசியல் செயல்முறைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு பொது கொள்கை. இப்ப பாருங்க, ஒரு நாட்டினுடைய அரசியல் யாப்பொண்ட உருவாக்கணும்னா அது அதுல ஒரு யாப்பிலேயே யாப்பண்டாலே கொள்கை தான். ஒரு கொள்கையை வகுக்க தான் ஒரு யாப்பாக மாறுது. அப்ப அந்த பொது கொள்கை தொடர்பில் என்ன கருத்தை நாங்க விளங்குறோம்டா, இப்ப பொது கொள்கையை பற்றி முதலாவது விஷயம் நாங்க ஒரு அறிமுகத்தை கொடுக்க கூட பொது கொள்கைண்டா என்னத்தை பற்றி விளக்குது. அப்ப பொதுக்கொள்கை பற்றி ஒரு அறிமுகம். அப்ப பொதுக்கொள்கை என்பது தொடர்பில் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரைவிலக்கணம் என்னண்டா, அதாவது அரசறிவியல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு வரைவிலக்கணம் முக்கியத்துவமாக சொல்லப்படுகிறது. இன்றைய உலகிலே அதாவது அரசியல் கொள்கை, அதாவது அரசினுடைய அதாவது கொள்கை என்றா நாங்க சொல்றது யாப்ப சொல்லுவோம் என்ன. அப்ப அதுல என்ன திட்டங்களை கொள்கைகளை வச்சிருக்காங்களோ அதைத்தான் பொது கொள்கைங்க. அப்ப அந்த திட்டங்களை சமூக வாழ்வில நடைமுறைப்படுத்துறது, அப்ப முதன்மைப்படுத்துறது. அப்ப இந்த விடயத்தை ஒரு அடிப்படையாக கொண்டதுதான் பொது கொள்கை. இப்ப இந்த விஷயம் இதான் அதுல வரைவிலக்கணம். இதை வச்சு யார் யார் அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க நோட்ஸ்ல இருக்கீங்க. அதுகளை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணமா தோமஸ் ஆர்டை அவர கருத்துப்படி பொதுக்கொள்கை என்பது அரசாங்கம் என்ன செய்கின்றது, அரசாங்கம் என்ன நிறைவேற்றுகின்றது, எதை மாற்றப் போகின்றது, எதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதாவது அரசாங்கம் எதை செய்கிற, என்ன செய்யணும், எதுல மாற்றத்தை ஏற்படுத்துற. அப்ப இப்படியான ஒரு கருத்து. அதாவது இப்ப இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது, அறிஞரை பேரை ஞாபகத்துக்கு வராது. அப்ப அதான் நான் சொல்றேன், அப்படியான விடயங்கள் உங்களுக்கு கஷ்டமான பகுதியை விட்டுட்டு இப்ப பொதுக்கொள்கை என்னன்றதை மட்டும் பாருங்க. நீங்க ஒரு வரைவிலக்கணத்தை விளங்கி வச்சிருப்பீங்க, அந்த வரைவிலக்கணத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்காங்க. அதை வச்சுக்க என்ன செய்யுங்கன்னா பொதுக்கொள்கையை பற்றி இன்னும் சில விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அதுல என்ன விஷயம் இருக்கு முக்கியமா விளங்கிக் கொள்ளலாம்டா, பொதுக்கொள்கை ஒரு அரசியல் செயல்முறை, பொது பிரச்சனைகளை கவனத்துக் கொள்றது. அதே போல பொதுக்கொள்கை ஒரு செயல் ஒழுங்காகும். அப்ப ஒரு செயல்ல ஒரு ஒழுங்குமுறை, அது வெறுமனே ஒரு கொள்கையான மாத்திரம் அல்ல. அதாவது நாட்டினுடைய அனைத்து அரசியல் ரீதியான விடயங்களையும் கொண்டு ஒரு சமூகத்தை ஒரு வழி நடத்துகிற ஒரு பகுதி. அப்படியான கருத்துக்களையும் கொண்டு நாங்க என்ன செய்யறோம்னா பொதுக்கொள்கையை பற்றி ஒரு அறிமுகம். அப்ப அதுக்கு ஒரு பொதுக்கொள்கையை பற்றிய சில முக்கியத்துவமான விடயங்கள் இருக்கும். அதுல நாங்க விஞ்ஞான நோக்கு, அரசியல் நோக்கு, நடைமுறை, இந்த பகுதிகள் வந்துட்டு கட்டாயம் நீங்க என்ன சொல்லணும்டா எழுத வேண்டியதுதான். இல்லாட்டி பொதுக்கொள்கை தோற்றம் மற்றும் வளர்ச்சி. ஏனென்றா பொதுக்கொள்கை என்று கேள்வி வரக்குள்ள பொதுக்கொள்கையை பற்றி ஆராய்கணுக்குள்ள நாங்க முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களை போடத்தான் பண்ணணும். போட்டுட்டு அது ஃபுல் நோட்ஸ் இருக்கி அது போட்டுட்டு முடிவில் இந்த அமைப்பில இப்ப நடைமுறையில் இருக்கின்ற அரசியல்ல வந்துட்டு பொதுக்கொள்கை என்ற விஷயம் முக்கியத்துவமாக இருக்கு. அதாவது நடைமுறைன்னா இப்ப எங்க நாட்டை தான் நாங்க ஒப்பிட்டு செல்லுவோம். எல்லா விஷயத்திலையும் நாங்க நடைமுறையில் இருக்கின்ற அரசியல்ல முடிவில சொன்னோம்னா நாங்க மார்க்ஸை கொஞ்சம் கூடுதலாக எடுப்போம். ஏனென்றா நாங்கள் கொமனா எழுதுற விடைக்கும் எங்களோட நாட்டில் நடக்கின்ற அரசியல் ஒப்பிட்டு எழுதுற விடைக்கும்
நல்ல டிஃப்ரெண்ட். ஏன்னா பிள்ளைகள் வந்துக்கிட்டு கொஞ்சம் நல்ல அரசியலோட தொடர்பான மாணவர்கள், அதே போல் அரசியலில் நிறைய விஷயங்களை அறியக்கூடியவர்களாக இருக்காங்கன்னோடு அவங்கள பார்க்க அந்த சேர்மார் என்ன செய்வாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல வாரவங்க கொஞ்சம் உங்களோட அந்த எழுதிக்கு அந்த மெரிட் எல்லாம் பார்ப்பாங்க. டெஸ்ட்டுக்கு அறிமுகத்தை பார்ப்பாங்க. கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கொடுத்திருந்தா ரைட், அதுக்கு ஒரு ஹெட்லைன் கொஞ்சம் மார்க்ஸ் விழும். அதே போல் அடுத்தடுத்த லைன்களை உள்ளடக்கத்தில் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. சும்மா நோமெல்லாம் பார்த்துட்டு போகலாம், நம்ம விளங்கிடும். முடிவில் பார்ப்பாங்க. ரைட், முடிவை வந்துக்கிட்டு இவங்க நாட்டினுடைய அரசியலோட சில விடயங்களையும் ஒப்பிட்டு எழுதினதால இந்த பிள்ளைக்கு பூரணத்துவமாக பொதுக் கொள்கைண்டா என்னன்றது விளங்கிட்டு அதுக்குரிய பூரணத்துவம். இப்போ 20 மார்க்ஸனுக்குள்ள யாரும் 20 போட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 18-17க்குள்ள அப்படி மார்க்ஸ்களை தான் பெரும்பாலும் கிடைக்க போகும். அப்படி கிடைச்சாலே பெரிய விஷயம். உங்களுக்கு A+ எப்படியும் ஒரு 90க்கு மேலே மார்க்ஸ் வந்துடும். அது அங்கலஞ்சாலே நீங்கள் நல்ல ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆளுண்டா, ஸ்கூல் மட்டத்தில் நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆளுன்னா உங்களுக்கு 90க்கு மேலே ஹை லெவலில் வரும். சரியா? அப்போ அதால் என்ன சொல்கிறேன், சில விஷயங்களை பூரணத்துவப்படுத்தி எழுதுங்க. அதில் நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் நான் சொன்ன மெதட்டுக்கு எழுதுங்க. சரியா? நோட்ஸில் இரிக்கத்தை தான் எழுதணும் இல்லை, நாங்களும் விளங்கின சில விஷயங்கள் இருக்கும், அதையும் சேர்த்து எழுதுங்க. சில யோசிக்க போனா நோட்ஸ் அப்படியே பாடமாகி கொண்டு வழிங்க தான் உங்களுக்கு மார்க்ஸ் வர மாட்டேன். A லெவல் அப்படி இல்லை. நீங்கள் O லெவல் மாதிரி A லெவலில் நினைச்சுக்கொள்ளாங்க. A லெவல் வந்துட்டு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். அதாவது இங்கே நீங்கள் படிக்க விஷயத்த நீங்கள் ஹார்டாக வந்து யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க. இங்கே எடுக்க பாடத்தில் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். எல்லா பாடமும் இல்லை, ஒரு சில பாடம் மட்டும் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். அதில் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்ஸ், சோசியலஜி போட்டு அந்த பாடம் இங்கே இல்லை. அதே போல் மீடியா பாடம் இருக்குது யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் இருக்குது. சரியா? அதில் முக்கியமாக இந்த பொலிட்டிக்கல் நீங்கள் ஸ்பெஷல்களும் செய்யலாம். சரியா? ஹிஸ்ட்ரியும் இருக்கு யூனிவர்சிட்டி சப்ஜெக்டாக. அப்போ ஒரு சில பாடங்கள் ஒரு இதுகளில் இருக்கு. சரி, அதே போல் அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். சரியா? பாருங்க, இலங்கையின் அரசியல் கட்சி முறைகள் முழுமையாக அறிய. அப்போ இலங்கையில் உள்ள அந்த அரசியல் கட்சி பற்றி, அப்போ அரசியல் கட்சி பற்றிய கேள்வியும் உங்களுக்கு என்ன செய்யாங்க போட்டிருக்காங்க. அதில் இப்போ அரசியல் கட்சி என்ற விஷயம் வந்துக்கிட்டு எப்படி உருவாக்கப்பட்ட, எப்போ உருவாகின என்ற விஷயத்தை நாங்கள் ஒரு அறிமுகமாக கொடுக்குறது. இப்போ அரசியல் கட்சி என்பது நீண்ட வரலாற்றை கொண்டது என்று சொல்கிறாங்க. அதை இப்போ இங்கிட நாட்டை பொறுத்த அளவில் அது ஒரு நீண்ட வரலாறு. இப்போ இது நீண்ட வரலாறு என்பது வேறு நாடுகள்லேருந்து உருவாக்கப்பட்டு படிப்படியாக எங்கட நாட்டிலையும் உருவாக்கப்பட்டது. என்ன அப்போ அதால அரசியல் கட்சி வந்துட்டு நாங்கள் ஒரு வரைவிலக்கம் ஒன்று கொடுக்கக்குள்ள நாங்கள் ஒரு அறிமுகத்தில் ஆரம்பத்தை சொல்லித்தான் சொல்லணும். அப்போ நீண்ட வரலாற்றை கொண்டது. 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பியாவில் தோற்றம் பெற்றது. பிற்காலத்திலே பரவல் அடைந்து ஐரோப்பிய ஆரம்பமாகி பிரந்துவ ஜனநாயகம் என்ற பெயரோட பிரதான பின்னணி காரணியாக அமைந்து அரசியல் கட்சிகள் நவீன பண்புகளை கொண்ட கட்சிகளாக பரவல் அடைந்து இன்று வரைக்கும் இந்த நடைமுறையில் இருக்கின்ற அரசியலோடும் நிறைய கட்சிகளை நாங்கள் பார்க்கணும். இப்போ எங்கட நாட்டை பொறுத்த அளவில் இந்த அரசியல் கட்சியோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல கட்சி முறையை கொண்ட ஒரு நாடு. என்ன இப்போ உதாரணமாக பிரித்தானியாவிலாம் வந்துக்கிட்டு இந்த பெரிய நாடுகளெல்லாம் 2 கட்சிகள் தான் பிரதானமான விடயங்களை கொண்டு கட்சியாக இருக்கி. ஆனால் எங்கட நாட்டெல்லாம் வந்து சின்ன ஒரு நாடு என்றாலும் கிட்டத்தட்ட அதிகாரத்துக்கான போட்டி நிறைந்த கட்சிகள் நிறைய இருக்கிறேன். அப்போ அதால் அப்போ நாங்கள் எங்கட நாட்டின் அரசியல் கட்சிகளையும் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லி போட்டு எங்கட நாட்டின் அரசியல் கட்சியில முக்கியமான கட்சிகளையும் சொல்லி எப்போ உருவாக்கப்பட்ட அந்த விடயங்களையும் சொல்லலாம். அப்போ இது வந்துட்டு முதல் நாங்கள் சொல்லக்குள்ள ஒரு அரசியல் கட்சி என்ற விஷயத்துக்கு நாங்கள் பொதுவான விடயத்தை கொடுக்கணும். அறிமுகம் பண்ணக்குள்ள பொதுவான விடயத்தை கொடுத்துட்டு அதே போல் நாங்கள் அடுத்தடுத்து அந்த உங்களுக்கு அறிஞர்களை கருத்துக்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதை கொடுக்கலாம். இல்லாட்டி அதை விட்டுட்டு பொது அரசியல் கட்சி சம்பந்தமான விடயங்களை சொல்லலாம். அதே போல் அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன சொல்லணும்னா எங்கட நாட்டில் எப்படி அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது, அதே போல் எங்கட நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் என்னன்றதை ஒரு 2 கட்சியை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அதில் வந்துக்கிட்டு நாங்கள் முக்கியமாக சொல்லலாம் வந்துட்டு UMP அந்த கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அது வந்துட்டு ஒரு பழமையான கட்சி. என்ன அதை நாங்கள் சொல்லலாம். அதே போல் SLSP கட்சி, அதே போல் இடதுசாரி கட்சிகள். அப்போ இப்படியான இதுகளெல்லாம் நாங்கள் வந்துட்டு இது எப்படி உருவாக்கப்பட்ட இந்த கட்சியின் தலைவை யார், உருவாக்கப்பட்ட எப்படி, இந்த விஷயத்தை மட்டும் 2 கட்சி உதாரணப்படுத்தினாலும் போதும். ஏன்னா இப்போ உடைச்சி தந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மார்க்ஸுக்குள்ள எனக்குள்ள கொஞ்சம் குறுகிய விஷயத்தை எழுதினாங்க. இப்போ ஃபுல்லாக என்னக்குள்ள நீங்கள் அந்த சொன்ன விஷயங்களில் அறிமுகமான விடயங்களை கொஞ்சம் தெழுங்க. அதே போல் கட்சிகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சிருப்பீங்க 2 கட்சி 3 கட்சியை பற்றி. அப்போ அந்த இன்ட்ரெஸ்டாக படித்த அந்த கட்சிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக எழுதி போட்டு முடிவில் இந்த விஷயத்தை கொடுத்துட்டே இல்லைன்னா இப்போ முடிவில் சொல்லக்குள்ள இப்போ எங்கட நாடு வந்துக்கிட்டு முடிவை எப்படி கொடுக்கணுமெண்டா அதை நான் சொல்லுறேன். அப்போ நீங்கள் அந்த அரசியல் கட்சி பற்றி எழுதிக்கி முடிவை வரக்குள்ள எங்கட நாட்டை தான் ஒப்பிடணும்.
இப்ப எங்கட நாடு வந்துட்டு பல கட்சி முறையை கொண்டு ஒரு நாடு. இப்ப ஆரம்ப காலத்துல 2 கட்சி 3 கட்சி இருந்தது, படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இப்ப இப்ப நடைமுறையில் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட நாடுகளாக எங்கட நாடு இருக்குது. இந்த கட்சி முறையின் வளர்ச்சியலால அதிகாரத்தினுடைய தன்மை, அதாவது போட்டித்தன்மை, இதால அல்லது மக்கள் அரசியல பங்கு பற்றக்கூடிய வாய்ப்புகள் அப்படி சில சில நன்மையான விடயங்களையும் சொல்லி முடிவாக அரசியல் கட்சி என்பது ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை நாங்க என்ன செய்யலாம், வலியுறுத்தி கொள்ளலாம் என்று சில முடிவான விஷயங்களை சொல்லி முடிச்சு கொள்ளலாம். அப்ப இது என்னண்டா, நாங்க அரசியல் கட்சி என்று கேள்வி ஒன்று கேட்கக்குள்ள நாங்க ஒரு 20 மார்க்ஸ் கேட்கக்குள்ள அதுக்கு பூரணத்துவமா இப்படியான விடயங்களை சொல்லி அதை முடிச்சு கொள்ளலாம். சரியா? இப்ப அரசியல் கட்சிக்குரிய இது. அதே போல சர்வதேச அடுத்த சொல்லிப்பாங்க சர்வதேச அரசியல் மற்றும் தேசிய அரசியல். சொல்லுங்க. நவீன கால போக்க வச்சு இடதுசாரி கட்சியின் எழுச்சி என்ற கேள்வி வரையிலுமா? இடதுசாரி கட்சியின் எழுச்சி இப்ப நீங்க என்ன சொல்ற கேள்வி பெரும்பாலும் வரலாம். ஏன்னா நான் ஏன் அந்த விஷயத்த சொல்றேன்டா, இப்ப இலங்கையின் அரசியல் கட்சி முறைமை முழுமை ஆராயண்டா, இப்ப நீங்க சொல்ற விஷயம் உடைச்ச கேள்வி. சம்டைம் அதுக்கு உடைச்சி இடதுசாரி கட்சியில இப்ப நவீன காலத்தில் உள்ள இடதுசாரி கட்சி போக்கு அப்படித்தானே கேட்கீங்க? சார் அது இப்ப ஆட்சி செய்யற இடதுசாரி கட்சியானே. இடதுசாரி கட்சி அதை வச்சு எங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வரல இருந்தாங்க. சம்டைம் வரலாம். ரைட். இலங்கையில இருக்கின்ற தற்போதைய இடதுசாரி கட்சி, சரியா, இந்த இடதுசாரி கட்சியினால் எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரமோ இல்லை அரசியல் ரீதியாகவோ அல்ல சமூக ரீதியான காரணிகளை பற்றி ஒரு ஆராய்கின்ற கேள்வி போடலாம். அது போடக்குள்ள நாங்க உண்மையாவே எங்களோட நாட்டில் இருக்கின்ற இப்ப நடைமுறையில் இருக்க அரசியல் நடக்கிற சம்பவத்தை பற்றி நாங்க இடதுசாரி கட்சியினுடைய அந்த அவங்களோட கொள்கைகள் செயற்பாடுகளையும் பற்றி நாங்க எழுதலாம். சரியா? அது பிரச்சனை இல்லை. அது கேள்வியை உடைச்ச மாதிரி வரக்குள்ள நான் கட்டேன். அதான் நான் சொல்றேன். இப்ப அரசியல் கட்சி என்று முழுமையா ஆராயுங்கன்னா நீங்க அரசியல் கட்சி என்ற விஷயத்துக்குள்ள எல்லா கட்சியும் பாருங்க. அது எப்படி உருவாக்கப்பட்ட என்னென்ன கட்சிகள் அரசியல்ல கட்சிகள முக்கியத்துவமாக இருந்தது எல்லா நோட்ஸை பூரணமா பாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்ற மாதிரி ஒரு கேள்வியை எங்கட இப்ப நடைமுறையில கட்சியோட சேர்த்த மாதிரி கேள்வியாகவும் தரலாம். சரியா? அப்ப நாங்க எது வரும் என்று சொல்லல. அது அப்ப ஒரு கெஸ்டிங்காக தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த விடயத்தை நாங்க இதுல இது பண்றோம். ரெக்கார்டிங் வந்துகிட்டு நான் உங்க குரூப்பில் அவர்கிட்ட கொடுப்பேன். சரியா? அந்த குரூப் ஓனர்கிட்ட கொடுப்பேன். சரியா? அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். கிடைக்கும். சரியா? பெரும்பாலும் கிடைக்கும். ரைட். அடுத்து பாருங்க, இந்த இந்த கேள்வி நான் போட்டது என்னதுங்கன்னா சர்வதேச அரசியல் மற்றும் தேசிய அரசியல். இது இப்படிதான் 2 தரம் வந்த 2-3 தரம் வந்த மாதிரி சில நேரங்கள் வரும் வராம விடலாம். choice-க்கு அதை விடுங்க. இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் வந்த என்ன செய்யறதுக்காக சர்வதேச அரசியல் பற்றிய தேசிய அரசியல் பற்றி 2ஐயும் பற்றி நான் ஒரு கேள்வி மாதிரி போட்டீங்க. வீட்டோட வர முழு விடயங்களை ஆராய்கண்டா நீங்க சர்வதேச அரசியல் பற்றி முழுமையா நீங்க பார்க்கதான் போகணும். அப்ப அதுல வந்துகிட்டு 2ஐயும் வச்சு நான் கேள்வி எடுத்திருக்கேன். அப்ப சர்வதேச அரசியல் என்னன்றதை நாங்க அதை ஒரு கேள்வியாக பார்க்கலாம். அதே போல தேசிய அரசு அதை பற்றிய ஒரு தேசிய அரசியல் பற்றிய ஒரு ஆய்வு. அப்ப சர்வதேசம் என்பது சர்வதேச அரசியல் நாங்க சொல்ற எப்படின்னா தேசங்களுக்கு இடையிலான அரசியல்னு சொல்லுவோம். என்ன அதாவது இப்ப எங்கட நாட்டுக்கு அப்பால் உள்ள விஷயம் எல்லாம் வந்துட்டு சர்வதேசம் தான். இப்ப அந்நிய ஒரு நாட்டுக்கு நாங்களும் ஒரு சர்வதேசம் தான். அப்ப அதால சர்வதேசம் எனக்குள்ள தேசங்களுக்கு இடையிலாக நடக்கின்ற ஒரு அரசியல். இந்த அரசியலை வந்துகிட்டு நிறைய விஷயங்கள் காணலாம். அதாவது சர்வதேச அமைப்புகள் இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியங்கள், இதெல்லாம் வந்துட்டு இந்த சர்வதேச அரசியலை மையமாக கொண்ட சில அமைப்புகள் சொல்றேன். இதெல்லாம் இதுல உருவாக்கும். அப்ப இந்த சர்வதேச அரசியல் என்பது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பெயர்களை கொண்டு காணப்படுது. அதாவது சொல்ற உலக அரசியல், சர்வதேச உறவு, சர்வதேச தொடர்பு, உலக விவகாரம் என்பது பலவாறு அழைக்காங்க. உலக அரசியல் என்றா உங்க உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் என்ன செய்யலாம்டா நாங்க அது ஒரு மேற்பார்வை செய்யறோம். உதாரணமா எங்கட நாட்டுல இருந்துட்டு உலகத்தில் நடக்கின்ற அரசியல் விடயங்களை நாங்க என்ன செய்யறோம், இந்த நாட்டு உலகத்தில் நடக்கிற அரசியலை கொண்டு எங்கட நாட்டு அரசியல செயற்பாடுகளை மாற்றலாமா, செய்யலாமா, இல்ல இதால ஏதாவது எங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமான்றதையும் நாங்க அறிஞ்சு கொள்ளுகிறோம். அப்ப சர்வதேசம் என்பது ஒரு முக்கியத்துவமாக இருக்கு. இப்ப சர்வதேச உறவு என்பதும் அதே போல சர்வதேச உறவு. சர்வதேச உறவு என்பது எங்கள்கிட்ட இல்லையாமண்டா நாங்க நிறம் பிச்சைக்காரன் நாடாக தான் இருக்கணும். இல்லாட்டி அன்றைக்கு அண்மை காலமா நடந்த பொருளாதார பிரச்சனை கூட தீர்வில்லாத நிலைமையில இதுவரைக்கும் இருந்துக்கும். அப்ப சர்வதேச உறவு என்பதும் அதுவும் ஒரு முக்கியத்துவம். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் உறவை தங்கிதானே செய்யுது.
தொடர்ந்து பேணப்பட்டு தன்னுடைய பொருளாதார அரசியல் கொள்கைகளை மேம்படுத்தி கொண்டிருக்கும். அப்ப இப்ப உதாரணமாக ஒரு எங்கட நாடு வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடுனே. அப்ப கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, ஒரு சின்ன ஒரு நாடு. அப்ப எங்கட நாடெல்லாம் அந்நிய சில பெரிய நாடுகளை தான் தங்கி இருக்க வேண்டியிருக்கு. அப்ப ஏன் நாங்க தங்கி இருக்க காரணம் என்னன்னா, எங்கட நாடு பொருளாதார அடிப்படையிலையும் அதே போல பரப்பு அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க ஒரு அந்த அளவுக்கு இல்லை, பெரிய அளவில் இல்லாத காரணம் என்ன. அப்ப இதனால நாங்க சர்வதேச உறவு என்ற விஷயத்தை தொடர்ந்து பேண வேண்டியிருக்கும். அப்ப அதால அந்த சர்வதேச உறவு என்பதும் சர்வதேச அரசியல் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதே போல சர்வதேச தொடர்புகள். இப்ப சர்வதேச தொடர்பு என்பது இப்ப உதாரணமாக பொருளாதாரியாக இருக்கு தொடர்பு. இப்ப உறவு வந்துக்கிட்டு நாங்க சும்மா சாதாரணமா இப்ப நாங்க எங்கட இலங்கை நாடு இந்தியாவோட உறவு வச்சு கொள்ற மாதிரி அது உறவுன்றது அவங்களுக்குள்ள அது பிரிக்க முடியாத அளவில் இருக்கு, நெருக்கமா இருக்குது. ஆனா தொடர்பு என்பது கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஏற்படக்கூடியது, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம். அப்ப அந்த தொடர்பு வந்து இப்ப உதாரணமாக எங்கட நாடு திடீரென்று அண்மையிலே இருக்கின்ற ஒரு தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமெரிக்கா ரஷ்யாவோட ஒரு தொடர்பு கொண்டு வைக்காங்க. என்ன காரணம்னா அவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியோகோ இல்ல இந்த இலங்கையிலேருந்து ஏதோ ஒரு பொருளோ அங்க கொடுக்கறதால சின்ன தொடர்பு கொண்டு வருது. அப்ப அதால அந்த தொடர்பு தொடர்ந்து நீடிச்சு அது நிறைய உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி மாறலாம். அப்ப அது தொடர்பாக மாறலாம். அதே போல உலக விவகாரம், அதே போல உலக விவகாரம் அதை பலவாறு அழைக்கப்பட்டு வந்துள்ள அது உலக விவகாரம் பொதுவாக உலகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சர்வதேச தொடர்பொண்டு சர்வதேச அரசியல் என்ற விஷயத்துல இருந்தா நாங்க எங்கட நாடும் சர்வதேச பட்டியல் அரசியல் பட்டியலில் இருக்கிறாமண்டா எங்களுக்கும் அந்த உலக விவகாரம் சம்பந்த விஷயங்கள் கிடைக்கும். இப்ப சில நாடுகளை பார்க்கலாம், நாங்க வடகொரியா போன்ற ஒரு சில நாடுகள் வந்துட்டு எந்த நாடுகளும் ஒத்து போகாம இருக்கு. ஏன் காரணம்டா இப்ப அவங்க வந்துட்டு ஒரு அவங்களோட கொள்கை வேற, அவங்களோட விடயமே வேற, கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு சர்வாதிகார போகும். அப்ப அவங்களோட நாட்டோட மற்ற நாடுகள் எல்லாம் பொருளாதார தடை எல்லாமே விதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா அவங்களோட எல்லாமே உழைச்சி அவங்களோட நாட்டுக்குள்ள சில விஷயத்தை செய்வாங்க. அப்ப இப்படியான ஒரு சில நாடுகளும் அந்த சர்வதேச உறவுகளை பேணம் இதுவரைக்கும் இருக்கின்ற நாடுகளும் இருக்கு. அப்ப சில விஷயங்கள்ல நாங்க அதுல இந்த சர்வதேச அரசியல்ல சில இயல்புகள் வந்துட்டு ஒரு பொதுவா சொல்லப்போன நலன்கள் அடிப்படையாக கொண்ட விஷயங்கள், அதிகாரத்தை, அதே போல சர்வதேச அரசியல் அதாவது பெரும் சமாதானமிக்க ஒரு கட்சி, அதே போல சர்வதேச சட்டங்களை பேணுவது, இன்னொரு நாட்டிலேக்கு சர்வதேச சட்டங்களை இன்னொரு எங்கட நாட்டுல பேணுவது, அப்படி சில விஷயங்களுக்காக இந்த சர்வதேச அரசியல் வந்துட்டு தொடர்ந்தும் என்ன செய்யுது அதன் இயல்பு பண்புகளையும் கொண்டு காணுவேன். அப்ப இந்த விடயங்களை கொண்டு நாங்க சர்வதேச அரசியல் பற்றிய முழுமையான விஷயத்தை கொண்டு நாங்க அதை ஆராயலாம். சரியா? அதே போல அதே மாதிரிதான் இந்த தேசியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்துகிட்டு தேசியத்தை இது வந்துகிட்டு சர்வதேச போக்கு மாதிரி. இப்போ உதாரணமா நாங்க சர்வதேச மாதிரி உலக அரசியலை பார்க்குற மாதிரி தேசிய அரசியலுக்கும் சர்வதேச அரசியலுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு கொண்டு இருக்கும். இப்போ தேசிய அரசியல்ண்டா அது வந்துட்டு எங்கட உதாரணமாக எங்கட நாட்டோட சம்பந்தப்பட்டிருக்கும். அதே போல சர்வதேசம் என்பது எங்கட நாடு மற்ற ஏனைய நாடுகளோட தொடர்புபட்டிருக்கும். இந்த அடிப்படையிலே இப்போ இதுக்கு இப்போ இந்த கேள்வி சில நேரங்களில் சர்வதேச அரசியல் தேசிய அரசியல் ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகளாக கேள்வி வரலாம். சில நேரங்களில் தனிய தேசிய அரசியல் என்ன சர்வதேச அரசியல் என்ற என்னன்னு கேட்டு வரலாம். இப்ப தேசிய அரசியல் என்று அழைக்கப்படும் நவீன அரசுகள் உலக கட்டமைக்கப்பட்டுள்ளது. நவீன உலக முறையில அலகுகளா தேசிய அரசு காணப்படும் காரணம் 17ஆம் நூற்றாண்டில நடுப்பகுதியில தேசிய அரசுகள் ஒன்று பேணப்பட்டன. நவீன தேசிய அரசுகள் என்று முக்கிய அடித்தளம் இடப்பட்டது. அப்ப தேசியமாக என்று சொல்லக்கூடியது ஒரு நாட்டின் ஒரு ஒட்டுமொத்த, அதாவது நிறைய இனங்கள் இருக்கலாம், என்ன நிறைய மதங்கள் நிறைய மொழிகள் பேசக்கூடிய இருக்கலாம், அவங்கள ஒரு ஒற்றுமைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை தான் இந்த தேசிய அரசியல் தெரியும். இப்ப நீங்க தேசியவாதம் என்ன தேசிய கொள்கை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப எல்லாமே வந்துகிட்டு தேசியம் என்பது ஒரு நாட்டை மைக் கொஞ்சம் இது கொஞ்சம் ஓப் பண்ணி வைங்க. ரைட். அப்போ ஒரு நாட்டினுடைய அதாவது ஒட்டுமொத்தத்தை தேசிய அந்த ஒரு ஆழ்புல எல்லைக்குள்ள இருக்கின்ற மக்களை ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தேசியத்தில் இருக்கும். இதுல வந்துகிட்டு நவீன தேசிய அரசியல் தோற்றம் பெற வந்துகிட்டு 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில 17ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில தோற்றம் பெற்றதுதான் இந்த தேசிய அரசுன்னு சொல்ற விஷயம். இது வந்துட்டு சர்வதேச அரசியல் என்பதும் தேசிய அரசியல் நிலவுகின்ற அரசியல் பொருளாதார இராணுவ தொடர்புகள், அதே போல அரசியல் பொருளாதார இராணுவம் கூட இப்ப
நடைமுறையில வந்துட்டு பொதுவாக இருக்க விஷயமா தான். முதலாவது விஷயம் அரசியல், ரெண்டாவது விஷயம் பொருளாதாரம், சமூக கலாச்சாரம் என்றது மிதிந்தாலும் இப்ப எங்கட ஒட்டுமொத்த சர்வதேச ரீதியிலும் தேசிய ரீதியிலும் பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பாதுகாப்பு படை தான். நீங்க பாருங்க, உலகளாவியல் ரீதியில பார்க்கக்குள்ள சர்வதேச நேட்டோ அமைப்பே இருக்கு. ஏன் காரணம்டா, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட ஒரு நாடு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தில பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்ந்துட்டு போகக்குள்ள மற்ற நாட்டுக்கு சகிச்சுக்க இயலாது. ஏனென்றா நாங்களும் உயரத்திலே இருக்கோம், எங்களை அடிக்க யாரும் இல்லை. அப்படியான அந்த சில காழ்ப்புணர்ச்சி என்ன செய்தண்டா, இந்த ஆயுத பலங்கள், இந்த இராணுவ பலங்கள் எல்லாம் அதிகரித்து சில பிரச்சனைகளை கொண்டு வர அண்மை காலங்களாகவும் சில நாடுகளை பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டு ஆയിരിக்கும். இப்ப இந்த அணுகுண்ட விஷயம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது இவ்வாறான அவங்களோட நாட்டினுடைய பலத்தை கொண்டு வர்றதுக்கு, நாங்க பெரிய ஆளுண்டு காட்டுறதுக்கு. இப்ப இந்த சொல்ற இந்த சில விஷயங்கள் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு எடுப்பட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க மாணவர்கள் வந்து உங்களுக்கு வந்து சர்வதேச அரசியல், தனிய சர்வதேசத்தை பற்றி படிக்கிறதுக்கு வந்து தனி சிலபஸ் இருக்கு. சர்வதேச அரசியலை பற்றி, எங்களோட நாட்டு அரசியல் இல்லை, வெளிநாட்டு அரசியலை பற்றி படிக்கிறதுக்கு வந்து தனி சிலபஸ் இருக்கு. எங்களோட நாட்டு அரசியல் நான் படிக்க மாதிரி சர்வதேச அரசியலையும் தான் நீங்க படிக்க. அப்ப என்னன்னா சர்வதேச அரசியலை பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள நிறைய விஷயத்துங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நாடுகளில் நடக்கின்ற பிரச்சனைகள், ஒவ்வொரு நாட்டு அரசியல் எப்படி விதிக்கின்றதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப பொதுவான விடயம். அப்ப இதுல இந்த தேசிய அரசு சர்வதேச அரசு நீங்க கேள்வி இப்படி ரெண்டையும் சேர்த்த மாதிரி கேள்வி கேட்கக்குள்ள தேசிய அரசையும் சர்வதேச அரசையும் சேர்த்து நீங்க போடலாம். தனிப்பட கேள்வி கேட்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்றா எப்படி இருக்கும், தேசிய அரசியல் என்றா இந்த மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தையும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அடுத்த ஒரு இதுல கொஞ்சம் இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்க. சிறு குறிப்பு வினாக்கள்ல ஏனண்டா இந்த சிறு குறிப்பு கேள்வி நாங்க கட்டாயம் போட்டுண்டா இது என்னென்ன வருமண்டு இப்ப எல்லாருக்குமா தான் பிரச்சனை. சிறு குறிப்பு வந்துட்டு உண்மையாவே உங்களோட சாய்ஸுக்கு கட்டாயம் அந்த கேள்வியை நீங்க விடாதீங்க. ஏனண்டா ஆனா இப்ப நாங்க படிச்சு போறது வராட்டி ஒன்றும் செய்யல, சிலவுல வந்துட்டுண்டா விடாதீங்க. ஏனண்டா அது வந்து 2 உடைச்ச கேள்வி, என்ன 10 மார்க்ஸ். நீங்க உண்மையாவே அந்த மாதிரி எழுதலாம். உதாரணமா இல்ல பாருங்க, இந்த அனைத்தாண்மை அரசாங்க முறை. இப்ப அனைத்தாண்மை அரசாங்க முறை என்று ஏன் நான் போட்டேன்டா, இந்த அரசாங்க முறையில ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி அந்த இதுகளை வந்துட்டு இந்த அனைத்தாண்மை அரசாங்க முறையெல்லாம் வந்தில்லை. அதே போல கூட்டு சமஷ்டி வந்தில்லை. அப்ப சில இது வராதுக்காக நான் அந்த அனைத்தாண்மை அரசாங்க முறை போட்டேன். ஏன்னா கேபினெட்டும் அதே போல ஜனாதிபதி முறை தான் அதிகாடி பேசப்படுது. கலப்பு ஜனநாயக முறையும் அதுவும் வந்திருக்கு, அரசாங்க முறையும் அது வந்திருக்கு, இந்த சிறு குறிப்பில வந்திருக்கு. ஆனா அனைத்தாண்மை அரசாங்க முறை வந்தில்லை. அப்ப அதால தான் இதை கொஞ்சம் கட்டாயம் பாருங்க. இப்ப அனைத்தாண்மை என்பது பொதுவாக என்ன, எல்லா ஒரு நாட்டினுடைய அனைத்து விடயங்களை மக்களை அனைத்து ஆளக்கூடியது. இதுல எதர்ச்சி அதிகாரம் என்ற விஷயம் என்ன செய்து உருவாக்கப்படுகிறது. அது காலப்போக்கில் படிப்படியாக சர்வாதிகார போக்காக மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இது வந்து இணைத்தாண்மை வந்துட்டு ஒரு இராணுவ பலத்தை கொண்டு ஒரு ஆட்சி முறையாக சொல்றாங்கன்னு. அப்ப நாங்க இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டு அதுகளை நாங்க கொடுக்கலும். அதே போல தடைகள் சமன்பாடுகள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அப்ப தடைகள் சமன்பாடுகள் என்பது இது வந்துட்டு முக்கியமாக ஜனநாயகத்தின் ஒரு முக்கியத்துவமான ஒரு பகுதி, ஒரு முக்கியத்துவமான பண்பு. ஏனென்றா தடை சமன்பாடு என்பது இந்த முறை எதிர்பார்க்கலாம். சரியா? ஏனென்றா இந்த முறை கட்டாயம் பாருங்க, இல்லாட்டி பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ரெண்டையும் பாருங்க. என்றால் இதுல சில ஜனநாயக ஆட்சி முறை பற்றிய கேள்வி வரலையாண்டா சிறு குறிப்பில ஜனநாயகத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதி வரும், அதுதான் போட்டிருக்கு. இப்ப தடைகள் சமன்பாடுகள் நாங்க என்னதுக்கு இப்ப ஜனநாயகத்தில தடைகள் சமன்பாடுகள் என்ற விஷயம் ஏன் சொல்லப்படுது சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன செய்யலாம்? ரைட், தடைகள் என்ற என்ன, சமன்பாடுகள் என்ற என்ன சொல்லுங்க. கொஞ்சம் ஆயத்தம் மாதிரி இருக்கணும், யாரும் ஆயத்தம் இல்லாம மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. முத்திரை அதிகாரங்களும் சுயாதீனமாக இருக்கேக்க அவ வந்து ஒன்று தன்னிச்சையா செயற்பட்டா அவற்றை ஒன்றின் மீது ஒன்று கட்டுப்படுத்துறதுக்கு உள்ளது, தடை செய்யறதுக்கு. ரைட். சமன்பாடு முத்திரைக்கும் சமமான அதிகாரங்கள் வாங்கி சரி, சமன்பாடுகள் என்ற சமமான அதிகாரம் அது மட்டும்தானா? சரி. இப்ப ஜனநாயகத்தை பொறுத்தளவு இந்த ஜனநாயகம் என்பது அதாவது பொதுவாக நாங்கள் விளங்கின விஷயம் என்ன, அதாவது மக்களின் விருப்பத்துக்கு அமைய ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி முறைன்னு. இப்ப இந்த ஜனநாயக ஆட்சி என்றாலும்
அதுலேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். என்ன இப்போ மக்கள் தான் நினைச்ச மாதிரி எங்களுக்கு இப்படித்தான் ஆட்சியை தரணும், ஏன்னா எங்களோட விருப்பத்துக்குரிய ஆட்சி இது ஜனநாயக ஆட்சி, அப்போ நாங்கள் வந்துக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாமா? இல்லை. அப்போ அதுக்கு அந்த தடை சமன்பாடு என்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, அதாவது ஜனநாயகமாக இருந்தாலும் அது மக்களுக்குரிய ஆட்சி முறையாக இருந்தாலும் அதிலேயும் சில விடயங்கள் அதிகார ரீதியாக பார்க்கின்ற போது சில விடயங்களையும் இப்போ ஜனநாயகத்தை பொறுத்த அளவில் உதாரணமாக மக்களுடைய நேரடியான ஒரு பிரதிநிதி யாருன்னு பார்த்தா இந்த அதாவது ஆட்சியாளர். என்ன அப்போ அவர் வந்துக்கிட்டு இப்போ மக்கள் வந்துட்டு நேரடியாக ஜனநாயகத்தை செய்யலாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரதிநிதியை அனுப்பி தான் ஜனநாயகத்தை செய்கிறாங்க. அந்த பிரதிநிதி வந்துக்கிட்டு தன் மக்களுக்கு என்ன செய்யணும், தன் சேவையை மக்கள் விரும்புகிற மாதிரி செய்யணும் எதிர்பார்க்குங்க. அதே போல சட்டம் அப்போ பொது அவங்க விரும்புகிற சரி இருந்தாலும் சட்டம் என்பது அந்த அதிகாரம் என்பது அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகத்தை போல சமம் அறிக்கணும். நீ ஜனநாயக மன்றத்துக்காக உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் இருக்கல. இப்ப இப்படியான விடயங்களை கட்டுப்படுத்தும் முகமாகத்தான் தடை செய்யும் முகமாகத்தான் இந்த தடைகள் என்ற விஷயத்த இதுல ஒரு முக்கியத்துவமா கொண்டு வந்துருக்காங்க. அதே போல சமன்பாடுகள் தடைகள் என்ற விஷயம் வந்துட்டு கட்டுப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒரு சரி சமனா கொண்டு அதிகாரத்தை சமப்படுத்திட்டு போற ஒரு விடயமாக இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலும். அப்ப நாங்க இந்த விடயத்தை வச்சு நாங்க என்ன செய்யலாமாண்டா இதுல சொல்லப்படுது தடைகள் சமன்பாடுகள் இது ரெண்டையும் நாங்க கொஞ்சம் விரிவான அதுல சொல்லப்பட்ட நோட்ஸ். அப்ப நாங்க ஒரு 10 மார்க்ஸுக்கு எல்லார்கிட்டையும் இந்த நோட்ஸ் இருக்கு. இப்படி கேள்வி வந்த எழுதுறதுக்கு 10 மார்க்ஸுக்கு நாங்க இந்த நோட்ஸை கட்டாயம் எழுது. அப்ப ஒரு அறிமுகத்தை சொல்லி ஒரு விஷயம் அது சம்பந்தமான விடயங்களையும் சொல்லி முடிவுரையும் கொடுக்குறான். அதே மாதிரி தான் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் பிரதிநிதித்துவமும் அதே மாதிரி தான். பிரதிநிதித்துவம்னா அதான் மக்கள் வந்துக்கிட்டு தன் ஜனநாயக வழிபாடு நேரடியாக ஒரு அரசாங்கத்திட்ட போய் செய்யலாது. என்ன அப்ப அதால் என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்துட்டு தன் ஒரு உதாரணமாக இப்ப ஜனநாயகத்தை பொறுத்தவரை பிரதேசமாக அந்த பிரதேசம் ரீதியாகவோ இல்லை மாவட்ட ரீதியாகவோ ஒரு ஆட்சி நடக்குதுண்டா அந்த அதில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவராக ஒவ்வொரு ஆக்களாக என்ன செய்வாங்க எலெக்ஷன் நேரங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்ப அதனூடாக ஒரு பிரதிநிதியோ ஒரு மக்கள் ஒரு பிரதேசத்துக்குரிய மக்கள் என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்கண்டா அந்த பிரதேசத்துக்குரிய சில விடயங்களை அந்த பிரதிநிதி கட்டாயம் செய்ய வேண்டுமே இல்லையா? அப்ப அதாலன்னு சொல்றாங்க பிரதிநிதித்துவ ஜனநாயகம். இப்ப மக்கள் வந்துகிட்டு தன் அதிகாரத்தை நேரடியாக செலுத்தாம ஒரு பிரதிநிதித்துவ ரீதியாக அதிகாரத்தை கொடுத்து அவரிடமிருந்து தன் தேவைகளை என்ன செய்யறாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. இது நாங்க பேசிக்கா சொல்ற விஷயம். இப்ப இதை கொண்டு நாங்க என்ன செய்யலாமாண்டா ஏனைய விடயங்களுக்குரிய படிப்படியான விஷயத்தை எழுதலாம். அப்ப இதுவும் ஒரு சிறு குறிப்பானக்குள்ள 10 மார்க்ஸ்க்குரிய கேள்வி. அப்ப அதையும் நாங்க கொஞ்சமா ஒரு 2 பக்கத்துல பூரணத்துவம் எழுதுறதுக்கு நோட்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும். அப்ப இது சிறு குறிப்புக்கு வர்றது. அதே போல சிவில் சமூகம் அமுக்கக்குழு. இப்ப இந்த சிவில் சமூகம் அமுக்கக்குழு என்ற விஷயமும் வந்துட்டு பிள்ளைகள் கட்டாயம் இந்த கேள்வியும் வந்துட்டு வந்ததுதான். இருந்தாலும் போன வருஷம் வரல, அதாலதான் நாங்க இதை போட்டிருக்கோம். சிவில் சமூகம் அமுக்கக்குழு இதுல சிவில் சமூகம் வரலாம், சில வேளை அமுக்கக்குழு வரலாம். சிவில் சமூகம் அமுக்கக்குழுக்குள்ள உங்களுக்கு எல்லாரும் நீங்க பேசிக்கா அந்த நோட்ஸ் எல்லாம் படித்து அனுப்பி கட்டாயமாக கொஞ்சம் பாருங்க சிவில் சமூக அமுக்கக்குழுவை. அடுத்தது குடியரசுவாதம் பெண்ணியல்வாதம். நாங்க ஏற்கனவே பெண்ணியல் அணுகுமுறை என்ற விஷயம் ஒன்று பார்த்துருந்தோம். இங்கே பெண்ணியல் வாதம் ஒன்று போட்டிருக்கோம். ஏனெண்டா பெண்ணியல் வாதம் பெண்ணியல் அணுகுமுறை என்ற விஷயம் இதுவரைக்கும் வந்தது வரலன்னு இதுலேயும் நானும் பார்த்தேன், இதுலேயும் வரல. அதால அந்த கேள்வியை போட்டு இந்த வருடம் சில வேளை இந்த பெண்ணியல் வாதம் என்ற விஷயம் வந்துட்டேன்டா எல்லாருக்கும் அது சான்ஸ் உண்டு. சரியா? அது பெண்ணியல் வாத கேள்வியாம் போடலாம், சில வேளை அணுகுமுறைக்குள்ளேயும் வரலாம். ஏதோ இதுக்குள்ள ஏதாவது உண்டு அது வந்தா நாங்க கட்டாயம் அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் பெண்ணியல் வாதம் பெண்ணியல் அணுகுமுறை எல்லாத்திலையும் அந்த பெண்ணியல் சார்ந்த அந்த அணுகுமுறை வாதங்களோ கொஞ்சம் பாருங்க. சரியா? அப்ப அதெல்லாம் அதை போட்டு அது குடியரசு வாதம் இதுவும் வரலாம். அப்ப ஏனெண்டா ஏற்கனவே வந்துக்கிட்டு தாராண்மைவாதம் இந்த மார்க்சிசவாதம் சமூடமைவாதம் பாசிசவாதம் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு கேள்வியா. அப்ப இந்த 2 வாதமும் இந்த வாதங்கள்ல வந்துஇல்லை, அதுதான் அந்த கேள்வியை போட்டிருக்கு. சரியா? அதே போல திரும்பவும் நான் அந்த வெளிநாட்டு கொள்கை பொதுக்கொள்கை சர்வதேச அரசியலிருந்து திரும்பவும் நான் என்னதுக்கு அந்த கேள்வியை போட்டிருக்கிறேன்டா பெரிய கேள்வியாம் சில வேளை வரலாம், பெரிய கேள்வியை வராட்டி சுறுகுறுப்புல இந்த கேள்வி வரலாமன்றதுக்கு தான் அந்த கேள்வியை போட்டிக்கு. சரியா? அப்ப அதை நீங்க சுறுகுறுப்புல வந்தா ஒரு 10 மார்க்ஸுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. நாங்க ஒரு எக்ஸாமுக்குரிய அந்த சில விடை எழுதுற மெதட்டையும் கொஞ்சம் சொல்லி போட்டு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன விஷயம்டா இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கேள்விகள்ல பேப்பர் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும். என்ன தெரியா அந்த இதுகள் இல்லை எக்ஸாம் பேப்பர்கள் இல்லாட்டி உங்களுக்கு காட்டுவேன்.
அதில் நீங்கள் பார்த்த வழங்கும். அப்போ உங்களோட எம்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு அது இதாடிக்கதான் சார். என்ன சொல்லுங்க, ஏதாவது மெசேஜ் ஒன்று போட்டீங்க சொல்லுங்க. பொருளியல் அணுகுமுறை இது வரைக்கும் வந்தில்லையே சார், ஒரு பேப்பர்லயும் வந்தில்லையே. பெண்ணியல் அணுகுமுறை வந்தில்லை. பொருளியல் இந்த முறை சொல்லுங்க என்ன பொருளியல் அணுகுமுறை. பொருளியல் அணுகுமுறையா? ஓ சார். நிறைய மெசேஜ் போட்டீங்க, எல்லாரையுமே எனக்கு பார்த்து கேள்வியில இந்த நம்பர் நான் எழுதி விடுவேன், கொஞ்சம் நோட் பண்ணிங்க, நீங்கள் மெசேஜ் போடுங்க. பொருளியல் அணுகுமுறை நான் முன்ன உங்களுக்கு சொன்னேன் தானே, அரசியல் பொருளியல் அணுகுமுறை ஒன்று ரெண்டையும் சேர்த்து. ஓ சார், அது இது வரைக்குமே வந்தில்ல ஒரு பேப்பர்லயும். வந்தில்ல. அதால நான் என்னண்டா அந்த இதையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களோட இதுல போடுவாங்க சரியா. இதுல கேள்வியை நீங்க பார்த்த வழங்கும். நீங்க என்னென்ன வரும் என்று எதிர்பார்க்க எவ்வளவு விஷயம் இந்த எதிர்பார்க்க வினாக்கள் இருக்கு சரியா. இதை கொஞ்சம் மெயின் பண்ணி நீங்க படிச்சுட்டீங்களா போதும். குறைஞ்ச சரி ஒரு 100க்கு எந்த கணிப்பு சரியா, 100க்கு ஒரு 70% என்றாலும் இதுல உள்ள கேள்விகள் வரலாம். இது எந்த கணிப்பு. இனி அதுக்கு குறைதோ கூடுதோ தெரியா. ஆனா ஒரு குறைஞ்ச லெவல் ஒரு 5 கேள்வி அதில் இருந்த கேள்வி வரும். அதால நான் சொல்றேன், இந்த இந்த எதிர்பார்க்க வினாக்கள் உள்ள விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் நோமலை பார்த்துட்டு போனாலும் போதும் சரியா. அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ போடுவாங்க, போட்டோன்னே நீங்க பார்த்துக்கோங்க. ரைட், நாங்கள் அந்த விடை எழுதுற அந்த இதை கொஞ்சம் பார்த்துக்குவோம். எம்சிக்கு வந்துக்கிட்டு உங்களுக்கு 50 வினாக்கள் தானே. அப்போ 50 வினாக்களுக்குரிய அதுக்கு ஆன்சர் ஷீட் தருவாங்க. அப்போ அதால இல்லை 50ல் 30 வந்துக்கிட்டு நீங்க டிக் பண்ண அந்த கோடு அடிக்கிறது, நம்பர் போடுறது, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஷீட் தருவாங்க. மற்றது எழுத்து 2 விடை எழுதுறது, அதுவும் உங்களுக்கு தருவாங்க. அது உங்களுக்கு எப்படியும் அது எல்லாருமே செய்யற விஷயம் தான், செய்யலாம். 2 ஹவர்னுக்குள்ள உங்களுக்கு 50 வினாக்குள்ள ஒரு வினாக்கு 2 நிமிஷம் சரியா. 50 வினாக்குள்ள நீங்க அந்த டைமை கவர் பண்ணுங்க. அப்போ 2 நிமிஷம் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த டைமுக்கு வரும். 2.25 நிமிஷம் அப்படி அந்த கணக்கு வரும் சரியா. அப்போ நீங்க எவ்வளவு வேகமாக முதல்ல என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களை எல்லாம் எழுதுங்க. நீங்க உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் தான். கடைசி டைமில் இருக்கீங்க, எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்றது. முதல்ல உங்களுக்கு எம்சிக்யூல கோட் அடிக்கிறத வினாவடுங்க. முதல்ல எடுத்து ஃபர்ஸ்ட் கேள்வியே வாசிங்க. உங்களுக்கு அது 7 மார்க் பண்ணுங்க. அது 7ஆதாண்டா அதை விடுங்க சரியா. கட்டாயம் பென்சில் கொண்டு போங்க. அதுக்காக பென்சிலை மார்க் பண்ணிடாங்க. பென்சிலை கொண்டு போய் நீங்க இந்த மற்ற பேப்பர்ல கொஞ்சம் ஆன்சர் இந்த மற்ற கேள்வி பேப்பர்ல சும்மா மார்க் பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விடையெல்லாம் டெஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுங்க சரியா. மார்க் பண்ணிட்டு ஒரு 30ல் ஒரு 20க்கு மார்க் பண்ணிட்டீங்க. ஒரு 10 டவுட்ல இருந்தால் அதை அப்படியே வைங்க சரியா. வச்சுட்டு திரும்ப அந்த எழுத்துக்கேள்வி வச்சுங்க. எழுத்துக்கேள்வி எல்லாரும் செய்யலாம். ஏன்னா எழுத்துக்கேள்வி தான் வந்துட்டு உங்களுக்கு ஏன் அதை எழுத்துக்கேள்வி தந்துட்டாங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்துட்டு எம்சிக்கு வந்துட்டு கோட் அடிக்க விஷயம் எல்லாரையும் கவுக்காதான். ஏன்னா அந்த விடைகள் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி. என்னடா அதையும் ஒரே மாதிரி அரசியல் என்ற கேள்வியோட தந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றை நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களோட 2024ஆம் ஆண்டுல எம்சிக்கு கேள்வி உண்டு சரியா. முதலாவது கேள்வியை நான் வாசிக்கேன் பாருங்க. பின்வருவனவற்றுள் அரசியல் விஞ்ஞான பாடத்தினுள் உள்ளடங்குவது யாது. அப்ப நல்ல கேள்வியை விளங்க எப்படி. அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான ஆட்கள் இங்க பொறுங்க. நான் இதுல இந்த நம்பர் எழுதுறேன், எனக்கு மெசேஜ் போடுங்க. எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடும், பார்த்து கேளாது என்னரியா. நம்பர் விளங்கு தானே, எல்லாரும் நோட் பண்ணி எனக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்னென்ன தேவையானது சரி. இதுல பாருங்க, பின்வருவனவற்றுள் அரசியல் விஞ்ஞான பாடத்தினுள் உள்ளடங்குவது யாது. அப்ப இதுல 5 விட சந்திரிக்காங்க. ஒழுங்கமைப்பு நடத்தை, மொழி மற்றும் கலாச்சாரம், ஒப்பிட்டு அரசாங்கம், மானிட பரிணாம வளர்ச்சி, இறையியல். இப்ப இது லேசா நாங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுவும் சில பிள்ளைகளுக்கு விளங்காது. என்ன கேட்டீங்க கேள்வி, பின்வருவனவற்றுள் அரசியல் விஞ்ஞான பாடத்தினுள் உள்ளடங்குவது யாது. சொல்லுங்க. அரசியல் விஞ்ஞான பாடத்தினுள் உள்ளடங்குவது ஒழுங்கமைப்பு நடத்தை, இறையியல், மானிட பரிணாம வளர்ச்சி, மொழி மற்றும் கலாச்சாரம், அதே போல ஒப்பீட்டு அரசாங்கம். ஒப்பீட்டு அரசாங்கம். ஏன் அப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் வராதா? அதான் மற்ற ஒழுங்கமைப்பு நடத்தின்றது வராதா?
இதே நான் உங்கள்ட்ட கேட்கண்டா இது ஒரு சிலருக்கு டவுட்டா வரலாம். அப்ப ஒப்பீட்டு அரசாங்கம் இப்ப ஒழுங்கமைப்பு நடத்தி என்று வந்திருக்குதானே, அப்ப அது வராதா? அதுவும் வரும் எல்லாருக்கும் டவுட்டா. அதே போல இறையியல், அது இறையியலுக்கும் அது தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட அதை விடுவோம், அது ஒருத்தருக்கு டவுட்டா வராது. மானிட பரிணாம வளர்ச்சி அதுவும் வராது. அதே போல மொழி மற்றும் கலாச்சாரம், அப்ப அந்த விஷயத்தையும் அதுவும் வராது. ஆனா இப்ப ஒழுங்கமைப்பு நடத்தி ஒப்பீட்டு அரசாங்கம் ஒன்றோன்னா இது ரெண்டில் ஒன்று எதிராக வரும் டவுட் ஒன்று வருதா இல்லையா? அப்ப தெரிஞ்சாக்கள் ஓகே, இதுலேயும் சில கன்ஃபியூஸ் ஆகிறாக்களும் இருக்காங்க. அப்ப எம்சிக்குள்ள பொறுத்த அளவில் வந்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே என்ன செய்யல. நான் ஏன் அந்த உதாரணம் சொல்றேன்டா, எல்லாருமே எம்சிக்கு செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சாக்கள் கொஞ்சம் செஞ்சிருவாங்க, மற்ற ஆக்கள் கொஞ்சம் சிக்கல் தான். அப்ப அதால அவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்டா, உங்களுக்கு 20 வினா எப்படியோ நீங்க படிச்சதுக்குள்ள 2 விட தானே, நீங்க 2 விட தெரிஞ்ச எழுதினா 2 மார்க்ஸ் வந்துடும். சில வேளை உங்களுக்கு ஒரு விட தான் தெரியும், ஒரு விட தெரியாண்டா நீங்க என்ன சடாண்டு ஒரு விடையாண்டாலும் மொழியினாலும் நம்ம மார்க்ஸ் வந்துடும். அப்படி அதுக்காகத்தான் அந்த 2ல ஒரு விடையாண்டாலும் மொழி மார்க்ஸ் கிடைக்க மாட்டேதுக்கு அந்த கேள்வியை கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு. அப்ப முதல்ல என்ன செய்யுங்கண்டா, இதுல எம்சிக்யூல செய்யக்கூடிய 2வது செஞ்சுட்டு மிச்சத்தை சடாண்டாத செய்யுங்க. பெரும்பாலும் அது 20க்கு 20 செய்யலாம். அவ்வளவு நீங்க நினைக்க அளவு கஷ்டமான கேள்வி இல்லை, ஈஸியான கேள்விதான் இதுல உள்ள கேள்வி. உண்மையா நல்லா படிக்க பிள்ளைகளுக்கு சும்மா மேலோட்டமா படிச்சாலும் கூட அந்த 20க்கு 20 செய்யலாம் அது. சரியா? இப்ப எம்சிக்கு தான் நம்ம பார்த்துட்டு தான் நாங்க சொல்லக்குள்ளேயே குழப்பம் கொண்டு வருது. ஆனா அதுல அப்படி இல்லை, ஏன்னா இதுல கொள்ள விடை இருக்கிறதால குழப்பம் வரும். சரியா? 5 விடை இருக்கு, 5 விடையும் எங்களுக்கு சில ஆக்களுக்கு 5 விடை சரியான மாதிரியே இருக்கும். சில நேரங்கள்ல பொருத்தம் மற்ற தாங்கன்னா நாங்க பொருத்தமானதுக்கு அடிச்சுடுவோம். அப்ப அதுலயே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நாங்க. அப்படி எல்லாம் இருக்கு. பதற தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை, போய் அழகா ஆறுதல அமர்ந்து சரியா முதல் ப்ரே பண்ணுங்க. சரியா? நீங்க எக்ஸாமு போறேன்னு சொல்றேன், ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி போட்டு சும்மா முதல்ல என்ன செய்யுங்க, இன்னொரு 5 நிமிஷம் கேள்வி பேப்பர் சும்மா மேலோட்டம் வாசிச்சுட்டு போங்க. அப்படிதான் எக்ஸாம் செய்கிறேன். எடுத்தோடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு போட்டு முதல் கேள்வியிலேயே போட்டு 2-3 போட்டுக்கு போவே இல்லை, மரம் 3வது 4வது கேள்வி போக்குள்ள மறந்துடும். அப்ப அப்படியெல்லாம் இருக்கு. அதால டென்ஷன் இல்லாம எங்கட நாங்க படிச்ச விஷயங்கள் மனசுல வாரத்தை நாங்க முதல்ல என்ன செய்யணும்னா ரிலாக்ஸ் ஆகணும். சரியா? கல்வி என்பது வந்துட்டு எப்படின்னா பரீட்சைன்னு தான், பரீட்சை விஷயமா இருக்கலாம், நீங்க படிக்கிற கல்வி விஷயமா இருக்கலாம், எல்லாமே அந்த நேரத்துல அந்தந்த டைமுக்கு உங்களோட மைண்ட்ல என்ன விஷயம் தோணுதோ அதான் அங்க விடையாகவும் வரும். உங்களோட ஒரு விஷயத்த ஒரு ஆள் படிச்சு கொடுக்க வேண்டி வந்தாலும் அதுவும் அந்த இடத்துல என்ன தோணுதோ அதான் வரும். சரியா? அப்ப நீங்க வந்துட்டு நம்ம எல்லாரும் மனிதர்கள் என்ன, யாருமே நாங்க ஒரு விசித்திரமான புரை மாதிரி எல்லாத்தையும் புத்தகத்தை அப்படியே மனநமாக்கி அப்படியே சொல்லக்கூடிய தன்மை யாருக்கிட்டையும் வராது. ஏன்? அது அப்படி ஒரு சிந்தனால ரோபோ என்ன வேற இதுல இருந்து வாரால தான் இருக்கும். நாங்க மனிதன் வகையில எங்களோட நாலேஜ் வந்துட்டு என்னோட ஒரு விஷயத்த விளங்கி படிக்கிறதான். அப்ப அதால நாங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம்டா அந்த கேள்விக்குரிய விஷயத்த நாங்க ஏற்கனவே விளங்கி வச்சுட்டு அங்க கேள்வி வேறக்குள்ள ரைட் நாங்க விளங்கினதான் அந்த விளங்கினத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற விடைகளை நாங்க அமைச்சு பார்க்கணும். சில விஷயத்துகளை அப்ப அமைச்சு ரைட் இது ஓகே, அப்ப நாங்க இதான் பூரணத்துவம் விடையாண்டு முடிவெடுத்துட்டு போட அப்படித்தான் செய்யணும். இது புத்தகத்துல நான் பார்த்தது இதான அதான் அந்த யோசிக்கக்குள்ள டைம் போயிடுது. சரியா? அப்படி இருக்காதீங்க, பாடமாக்கி படிக்கணும்ன்ற கனவை விடுங்க. சரியா? அதாவது ஒரு பந்திய படிச்சு இல்லைன்னா அது விளங்கி எழுதி பாருங்க. உங்களுக்கு மறந்தா சும்மா எழுதி பார்க்கல டக்கு ஞாபகம். இப்ப கடைசி டைம், இந்த டைம்ல ஒன்றும் செய்யலாம், ஆனா ஒரு விஷயத்த நீங்க இன்னும் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா போதும். அது உங்களுக்கு பதிஞ்சு இப்போ இவ்வளவு நாள் நீங்க படிச்சத ஒரு ரிவிஷன் ஒன்று பாருங்க மேலோட்டமா, அது உங்களுக்கு டாக்கெட் ஆயிடும். சரியா? ரைட். அப்ப இந்த நான் சொன்ன விஷயம் எம்சி கூட விளக்கம் இதான். சரியா? அதே போலதான் ஸ்ட்ரக்சரும் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுல எல்லாம் 10 கேள்வி வருது. 10 கேள்வி என்று சொல்லக்குள்ள அங்கால 3, அதுல நீங்க சாய்ஸ் 1 தானே. அதே போல இங்கால 4ல் 2, அப்ப இங்கால 2 சாய்ஸ் ஆகுது, அங்கால 2, இங்கால 2, இங்கால 2, 3ல சாய்ஸ் ஆகுது. அப்ப 4 செய்யற நீங்க அப்படித்தான் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி செய்யணும். நீங்க முடிவெடுத்தா பகுதி 1க்குள்ள வாங்க, பகுதி 1ல் இருக்க கேள்வியிலே செய்யலாம். ஏன்னா அது முன்னுக்குள்ள ஒன்றிருந்து ஒரு 4-5 யூனிட்டுக்குள்ள உள்ள பகுதியா. அப்ப அதால என்ன சொல்றேன்னா இங்க எதையும் டார்கெட் பண்ணி படிங்க. அதாவது நீங்க படிக்கின்றது 1-5-6க்குள்ள அந்த காலத்துவத்துக்கு போகணும்னா 6வது யூனிட் முரண்பாடு அதுக்குள்ள உள்ள பகுதியே 1வது பகுதிக்குள்ளது, அதுக்குள்ள உள்ள பகுதிக்குள்ளாம இருக்கு. அப்ப 50க்குள்ள உள்ள விஷயத்த பாருங்க. அப்ப அதுக்குள்ள எப்படி 2 கேள்வி செய்யணும். அப்ப அதுக்குள்ள உள்ள விஷயத்த பார்த்தீங்கன்னா அது ஓகே. அடுத்தது
அங்கால நடுப்பகுதி இருக்குதானே, அதான் எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கலாக்குறேன்னு யாப்புக்குரிய விஷயம். அதில் உங்களால ஒருமா நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. 72 78 படிங்க, சோல்பெரி அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் கடன் ரிஸ்க் ஆகிடும். ரிஸ்க்ண்டா நீங்க சில டைமில் அந்த கேள்வியில முக்கியமான அந்த எண்ணிக்கை எழுதுகளும் கேள்வியில போட்டுவிட்டாங்கன்னா மறந்துடுவீங்க. அதால 72 78 அந்த பொதுவாக சொல்லப்படுவது யாப்பில் உள்ள விஷயம் மட்டும்தான், முக்கியத்துவமான விடயங்கள். அதுல என்னென்ன சரத்துக்கள் உள்ள விஷயம். அப்ப அதால அதெல்லாம் கொஞ்சம் எழுதலாம். ஆனா நீங்க உடையில அதான் பிரச்சனை. அதுக்காக சொல்லணும் 72 78 கொஞ்சம் மேலோட்டமா படிங்க. அப்ப அதுல அந்த 2 கட்டாயம் செய்யுங்க. இங்கல பின்னுக்கு இருக்கிறதுல வந்துக்கிட்டு அதுல எப்படி கேள்வி வேண்டா, அந்த இடையில விடுபடுத்த ஜனநாயகம், அதே போல பொதுக் கொள்கை, சர்வதேச அரசியல், அதே போல நாடுகள், இந்த விஷயம் வரும். இதுல உங்களுக்கு நாடுகள் கேள்வி கஷ்டம் செய்யல அப்படி இருந்தா அதை விடுங்க. விட்டுட்டு இந்த மற்ற விஷயம் இருக்குதானே, அதுல பொதுக் கொள்கை, சர்வதேச அரசியல், அரசியல் கட்சி அப்படியான கேள்வி செய்யலாம். அதுல ஏதோ உண்டை நீங்க டார்கெட் பண்ணுங்க, அதை படிங்க. சரியா? அடுத்து இன்னும் ஒரு இதொன்று சொல்றேன், சிறு குறிப்பு கேள்வி. அதுல எப்படியோ 2 நாங்க செய்யக்கூடிய மாதிரி அந்த நான் தந்த ஷோர்ட் கேள்விகள் அப்படி பாருங்க. இப்ப நான் தந்த கேள்வியிலேயே 1 2 வந்துட்டேன்னா உங்களுக்கு அது சான்ஸ். இல்லாட்டி நீங்கள் 2 கேள்விகள் எடுத்திருப்பீங்க, அதையும் பாருங்க. அப்ப அதுல சிறு குறிப்பு அப்படி வரக்குள்ள மிஸ் பண்ணாங்க. நான் சொல்றேன் என்னன்னா, அந்த சிறு குறிப்பு தான் உங்களுக்கு அந்த தாக்கட் அமையும். இப்ப நீங்க எழுத்து கேள்வி 4 செஞ்சு போகக்குள்ள அந்த சிறு குறிப்பு வந்துட்டு என்ன செய்யும்டா, உடைச்செழுகிறது தானே. உடைச்செழுதக்குள்ள உங்களுக்கு இப்ப இதுக்கு மொத்தமா அவர் ஃபைன் அந்த உங்களுக்கு 18 16 தான் போடுவார் மொத்தமா பார்த்து நீங்க எழுதினதுக்கு. ஆனா இது அப்படி இல்லை. 10 மார்க்ஸ் உள்ள எப்படி 8 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க நல்லா எழுதினா 9 கிடைக்கும். சரியா? அப்ப அதால அப்படி அந்த ட்ரிக்ஸை கொஞ்சம் பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி கேள்வியை செஞ்சு கொள்ளுங்க. சரியா? இதுல வேற விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றதுக்கு இல்லை. இதான் விஷயம். இனி நீங்க சரியா இந்த அமைப்பில தான் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. வேற இதுல ஏதாவது கேட்கணும் நீங்க டவுட்டுகள்? சார் ஒரு கேள்வி உண்டு. இருந்தா கேளுங்க. சார் ஒரு கேள்வி உண்டு. கேளுங்க. இலங்கையில் சிறு கட்சி வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்த பிரதான அம்சங்கள் எது? இலங்கையில் சிறிய கட்சிகள் வளர்ச்சி அடைவதற்கு பிரதானமான காரணங்கள். சிறிய கட்சிகள் வளர்ச்சி அடைவதற்கு பிரதானமான காரணங்கள். கேள்வி வந்து இது 2 கேள்வி விட. காரணிகள் பற்றிய கேள்வி. இது ஏற்கனவே வந்த கேள்வியா நீங்க என்ன தந்தது? இந்த கேள்வி ஏற்கனவே வந்திருக்கா இல்ல இப்பதானா நீங்க எடுத்த கேள்வி? அது மாடல் பேப்பர் உள்ள நான் பார்த்தேன். மாடல் பேப்பர்ல பாத்தீங்க. சிறிய கட்சிகள் வருவதற்கான காரணம் வந்துகிட்டு எப்படின்னா, நாங்க சோட்ட சொல்லலாம் வந்துட்டு பெரும்பான்மை கட்சிகள் வந்துக்கிட்டு சிறுபான்மை அந்த குழுக்கள் இனங்களை வந்துட்டு மதிக்காத தன்மை ஒரு காரணம். சரியா? உதாரணமா பாருங்க, இப்ப நாங்க கொமனா சொல்லுவோமே, இப்ப எங்கட நாட்டுல மெஜாரிட்டி வந்துட்டு பௌத்த மக்கள் தான். என்ன இப்ப பௌத்த மக்கள் தான் ஒரு ஆளுங்கட்சி ஆளும் வர்க்கமாக இருக்காங்க. என்ன அதே போல கட்சிகளும் அவங்கள்ட தான் நிறைய கட்சிகள் இருக்கு. இப்ப இந்த பெரிய கட்சி வந்துட்டு மெஜாரிட்டி கூடின அந்த மக்கள் கொண்ட அந்த கட்சிகள் என்ன செய்யமாட்டா, சிறுபான்மை மக்களுக்கான அந்த அரசியல போகின்ற சில வாய்ப்புகள் என்ன செய்வாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதால தான் அந்த கட்சிகள் பேஸா வந்துட்டு உருவாகிறதுக்கு ஒரு காரணம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப எங்கட நாட்டில வந்துட்டு நிறைய சிறுபான்மை கட்சிகள் இருக்கு. இப்ப உதாரணமா உங்களோட தமிழ் அரசு கட்சி இருக்கலாம். அதே போல நம்மட பொதுவா எல்லாம் தமிழ் அரசு கட்சி, அதே போல முஸ்லிம் காங்கிரஸ் எல்லாம். இப்ப இதெல்லாம் ஏன் உருவான காரணம்? அவங்களோட கொள்கைகள் சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய தன்மையா இருந்துச்சு. அப்ப என்னதான் இருந்தாலும் எங்கட நாட்டு 4 இனங்கள் இருக்கன. 4 இனம் அந்த 4 இனத்தை ஆதரிக்கின்ற அளவுக்கு தான் கட்சிகள் அமைப்பு அரசியல் அரசாங்கம் என்ற விஷயம் பேணப்படணும். அப்ப இந்த விடயங்கள் சரியாக பூரணத்துவம் இல்லாட்டி தான் இந்த இடத்துல இந்த கட்சிகள் வந்துட்டு உருவாக்கப்படுவதற்கு காரணமா இருக்கும். அதே போல கட்சிகள் வந்துகிட்டு ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டணும் என்று ஊன்று சக்தியாக மாறும். இப்ப பாருங்க, அண்மை காலத்தில் இருக்கின்ற சிறுபான்மை கட்சி எல்லாம் நாங்க அதிகாரத்தை என்ன செய்யணும் எடுக்கணும் போட்டு விடுவாங்க. ஏன் காரணம் அவங்களுக்கு இப்ப அதுல அங்க போகணும்ன்றது இல்லை. அதாவது இந்த மக்கள்ல சில குழப்பங்கள் காரணமாக நாங்க அதிகாரத்தை நாங்களும் கைப்பற்றணும். இப்ப எங்கட 2ஆம் பட்சமான கட்சி வந்துட்டு எங்கட 2வது பெரும்பான்மையை கொண்டது தமிழரசு கட்சின்னு தமிழ் மக்கள். அப்ப அவங்களோட கோரிக்கை என்னன்னா, இவங்கட இந்த பௌத்த மக்கள்ல பௌத்த கட்சிகள்ல வந்துட்டு
சில விடயங்கள் அவங்கள ஆதரிப்பில்லை. அதான் ஆரம்பம் இருந்து இன்று வரைக்கும் பிரச்சனையோட இருக்க காரணம் அதான். எங்களோட நாடு ஏன் இன்னும் வந்துக்கிட்டு ஒரு பொருளாதாரத்திலேயோ இல்லை ஒரு முன்னேற்றமே அடையாம இருக்க காரணம் என்னென்னா, எங்களோட நாட்டில் வந்துட்டு சிறுபான்மை மக்களை வந்துட்டு ஆதரிக்காத தன்மை தான் இது வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லலாம். சரியா? அது எத்தனை அரசாங்கம் வந்தாலும் அந்த நிலைமை அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் செய்யலாது. இப்படித்தான் காலங்கள் போகக்குள்ள சிலவெல்லாம் மாறலாம். சரியா? ரைட், ஓகே. நாங்கள் அப்போ முடிச்சு கொள்வோம். சரியா? எனக்கு அடுத்த கிளாஸுகள் இருக்கி 6 மணிக்கு. சரி, ஓகே. வந்த எல்லாருக்கும் ஜஸாக் அல்லாஹ் ஹைர், தேங்க்யூ வெரி மச், நன்றியா. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த நம்பர் எழுதி விட்டிருக்கேன். சரியா? கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் ஏதாவது டவுட்கள் கேட்குது, அதாவது நோட்ஸ் பிடிஎஃப் ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு எதிர்பார்க்க வினாக்கள் இதில் வந்த விஷயங்கள் வந்தால் இது சம்பந்தமாக சார் நீங்கள் போட்ட கேள்வி வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் யாருக்கு இந்த வினாக்கள் கிடைக்குதோ அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதனை தொடர்ந்து நான் உங்களை என்ன செய்யறேன், இந்த குரூப்லேயும் உங்களை இது பண்ணி வைக்கேன். நாளைக்கு ரிசல்ட்ஸ் வர டைமில் உங்களை நான் கொஞ்சம் வெளியால் சில குரூப்புகளை கொஞ்சம் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏனெண்டா அடுத்தடுத்த வகுப்பு பிள்ளைகளையும் கொஞ்சம் எடுக்கலாம். இந்த எதிர்பார்க்க வினாக்களும் உங்களோட ரிசல்ட்ஸ்களையும் போட்டு. சரியா? அதால் கொஞ்சம் கட்டாயம் எல்லாரும் இந்த நம்பர்களை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச். நன்றி.